जय मसीह की। आप सभी को प्रभु यीशु के नाम से हम अभिनंदन करते हैं। आइए हम सब गीतों के द्वारा प्रभु के नाम की महिमा करेंगे। तुदित पारिर पातिर में तुगवे यीशुविन नाम मदे, तुदित पारिर पातिर में तुगवे यीशुविन नाम मदे।
के लिए वचन जो लिए हैं எரேமியா புத்தகம் यिर्मयाह की पुस्तक 17வது அதிகாரம் 17वां अध्याय அங்கே 7-8 வசனத்தை வாசி. 17, 7 और 8। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து जो पुरुष यहोवा पर भरोसा रखता है, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जिसने परमेश्वर को अपना आधार माना है वो धन्य है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து यहोवा पर भरोसा रखता है, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். जिसने परमेश्वर को अपना आधार माना हो वो धन्य है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து यहोवा पर भरोसा रखकर கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर को अपना आधार माना हो, அவன் தண்ணீர் நடுவே நாட்டப்பட்டதும் वो वृक्ष के समान होगा जो नदी के किनारे लगा हो கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் और उसकी जड़ जल के पास फैली हो। உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் जब धूप होगी तब उसको न लगेगी उसके पत्ते हरे रहेंगे, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் और सूखे वर्ष में भी வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறது போல ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. उनके विषय में कुछ चिंता न होगी क्योंकि वो तब भी फलता रहेगा। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் जो यहोवा पर भरोसा रखता है கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் और जिसने परमेश्वर को अपना आधार माना हो, இப்படிப்பட்ட ஒரு மரத்தை போல் இருப்பான் என்று எரேமியா எழுதுகிறார். लिखा गया है कि ऐसा व्यक्ति इस पेड़ के समान होगा। தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் நம்ம உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். इस दुनिया में हम जीवित हैं, நமக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறது நம்முடைய ஆண்டவர். हमारे आयु के दिन को परमेश्वर ने बढ़ाकर दिया है। கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆயுசு நாட்களிலே परमेश्वर ने हमारे लिए जो आयु के दिन दिया है, நம்முடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमारा पूरा भरोसा यहोवा पर होना है। நம்முடைய நம்பிக்கையாக கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. हमें परमेश्वर को अपना आधार मान लेना है। கர்த்தர் நமக்கு நம்பிக்கையாய் இருப்பாரானால் यदि परमेश्वर यहोवा हमारा आधार हो, நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் இருக்கும் என்று நாம் ஆசைக்கிறோம். हमारा जीवन इस वृक्ष के समान होगा करके हमने इस वचन में पढ़ा। தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மரம் வளர வேண்டுமானால் यदि किसी वृक्ष को बढ़ना हो तो அந்த மரத்துக்கு தண்ணீர் வேண்டும். उस वृक्ष को पानी का आवश्यक है। அந்த மரம் நன்றாக வளர்வதற்கு உரம் வைக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. उस पेड़ को बढ़ाने के लिए खत का आवश्यक होती है அந்த மரம் வளர்வதற்கு நன்றாக காற்று அவசியமாய் இருக்கிறது. और उसके लिए वायु की भी आवश्यक होती है। காற்று வேகமாய் அசையும் போதுதான் जब वायु तेज चलता है ஒரு மரத்தினுடைய வேர் அதிகமாய் ஆழமாய் பதிந்து அது உறுதியாக நிலை நிற்க முடிகிறது. तब ही उस वृक्ष का जड़ जो है बड़ी गहराई में जाकर उस जड़ पकड़ लेता है। வேர் ஆழமாய் விடுவதற்கு காற்று அவசியம். जड़ गहराई में पकड़ने के लिए वायु होना आवश्यक है। சூரிய வெளிச்சம் அவசியம். धूप लगना भी आवश्यक है। எல்லாவற்றுக்கும் மேலாக நிலம் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும். सबसे बढ़कर जमीन अच्छा होना है, நல்ல தண்ணி ஊற்றணும், अच्छा पानी देना है, நல்ல உரம் வைக்கணும், अच्छा खत देना है, நல்ல காற்றோட்டம் வேணும், अच्छा हवा चलना है நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். और सूर्य की चमक या धूप उसमें लगना है। எல்லாவற்றுக்கும் மேலாக நிலம் நல்ல நிலமாய் இருக்கும். और सबसे बढ़कर जमीन अच्छा होना चाहिए। அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒரு மரம் நன்றாக வளர்ந்து வருகிறது. ऐसी परिस्थिति में एक पेड़ बहुत अच्छी तरह से बढ़ रहा था। அப்ப கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், जो व्यक्ति यहोवा पर भरोसा रखता है கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், और जिसने परमेश्वर को अपना आधार मान लिया हो, அவன் எப்படிப்பட்ட மரமாய் இருக்கிறான் என்றால் वो किस वृक्ष के समान होता है? தண்ணீரில் நாட்டப்பட்ட ஒரு மரமாய் இருக்கிறான். जल के किनारे लगाए गए हुए पेड़ के समान होता है கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிற ஒரு மரமாய் और இருக்கிறான். उसकी जड़ जल के पास फैली हुई रहती है உஷ்ணம் வருகிறதை காணாமல் எப்பொழுதும் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். और वो सूखे वर्ष के विषय उसकी कोई चिंता नहीं होती क्योंकि उसके पत्ते हरे रहते हैं மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாய் இருக்கிறான். और उसके विषय भी कोई चिंता नहीं सूखे वर्ष में क्योंकि तब भी वो फलता रहता है। அப்ப கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன், जो कोई यहोवा पर अपना भरोसा रखा है, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், जो कोई परमेश्वर को अपना आधार मान लिया हो, எல்லா காலகட்டங்களிலும்
காலங்களிலேயும் वो सभी काल में கர்த்தருக்கு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் மாறுகிறார். यहोवा परमेश्वर के लिए फल देने वाला बनता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை மனம் திரும்ப வைத்தது परमेश्वर ने हमको इसलिए मन फिराया, தேவனுக்காக கனி கொடுப்பதற்காக. यहोवा के लिए फल देने के लिए। கர்த்தருக்கு கனி கொடுப்பதற்காகவே கர்த்தர் நம்மை மனம் திரும்ப வைத்தார். हमें परमेश्वर ने इसलिए मन फिराया ताकि हम फल दें। மனம் திரும்பினவர்கள், जिन्होंने भी मन फिराया है, அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், जो कोई उद्धार पाए हैं, மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை கொடுக்க வேண்டும். उद्धार के योग्य फल देना है। கனி கொடுக்காத மரம் எல்லாம் சபிக்கப்பட்டு போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जो भी वृक्ष में फल नहीं होता वो श्रापित हो जाएगा। கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். जो भी वृक्ष में फल न होगा वो काट कर अग्नि में डाल दिया जाएगा। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். जो व्यक्ति यहोवा पर भरोसा रखता है वो धन्य है। தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் கர்த்தருக்காக கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर यहोवा चाहता है कि आप और मैं यहोवा के लिए फल दें। கனி கொடுக்காத மரத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு கோபம் வருகிறது. जो वृक्ष फल नहीं देता उस वृक्ष को देखकर परमेश्वर को बहुत गुस्सा आता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கோடாலியானது மரத்தின் மேலருகே வைக்கப்பட்டிருக்கிறது. कुल्हाड़ी जो है पेड़ की जड़ के पास रखा गया है। அது கனி கொடுத்தாலும் சரி கொடாவிட்டால் அந்த மரத்தை வெட்டி போடுகிறேன் என்று சொல்கிறார். भले वो पेड़ फल दे या ना दे उसे काट कर फेंक दो करके कहता है। யார் கனி கொடுக்க முடியும்? कौन फल दे पाएगा? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் கனி கொடுக்க जो முடியும். यहोवा पर भरोसा रखता है वही व्यक्ति फल देगा। வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, தண்ணீரில் ஓரமாய் நாட்டப்பட்டதும் जल के किनारे लगे गए, கால்வாயில் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான ஒரு மரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. नदी के किनारे लगे गए और जड़ जल के पास फैला हुआ। அப்ப கால்வாயில் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் जड़ जल के किनारे फैला हुआ, தண்ணீரிலே நாட்டப்பட்டதும் என்று சொல்லும்போது नदी के किनारे लगाया गया हो, அந்த தண்ணீர் கால்வாய் என்று சொல்லும்போது ये नदी का किनारा जल के पास, ये सब क्या तुलना है? வேதத்தில் எரேமியா 2:13 நீங்க வாசிக்கிறீர்களானால் यिर्मयाह की 2:13 में हम पढ़ते हैं, ஜீவ தண்ணீர் ஊற்று என்று கர்த்தர் தன்னை குறித்து சொல்கிறார். परमेश्वर अपने आप को जीवन का सोता कहता है। ஜீவ தண்ணீர், जीवन का सोता, அந்த ஜீவ தண்ணீர் ஊற்று நம்முடைய ஆண்டவர். वही जल का सोता हमारा जीवित परमेश्वर यीशु मसीह है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன், जो कोई व्यक्ति परमेश्वर पर अपना भरोसा रखता है, கர்த்தரை தன் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன், जो कोई यहोवा परमेश्वर को अपना आधार मान लिया हो, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வேர் வந்து கர்த்தரிடத்தில் இருக்கிறது. उनका जड़ यहोवा के पास होता है। ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரிடத்தில் அவன் நாட்டப்பட்டிருக்கிறார். जीवन का जल का सोता में वो लगाया गया रहता है। அப்படினால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளும் எந்த பகுதியில் நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். इसलिए आज के दिन ये जांच कर देखना है कि हम कहाँ पर हमारा जड़ लगाया गया है। நம்முடைய வேர் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறதா என்பதை பார்க்க क्या வேண்டும். हमारा जड़ जीवन का जल का सोते में लगाया गया है? ஒரு மரத்துடைய வேர் பூமியின் கீழே எவ்வளவு ஆழமாய் கடந்து போகிறதோ, जब किसी वृक्ष का जड़ भूमि के नीचे जितनी गहराई में जाती है, அவ்வளவுக்கு அதிகமாய் அந்த மரம் உறுதியாய் நிலைநிற்கும். उतना ही अधिक वो पेड़ जो है बहुत ही दृढ़ और हट होता है। எவ்வளவு வேகமாய் புயல் வீசினாலும் भले कितनी ही मुसलधार हवा बहे, அந்த மரம் விழாமல் நிற்கும். लेकिन वो पेड़ गिरेगा नहीं। காரணம் என்னவென்றால் அந்த மரத்துடைய வேர் மிகவும் ஆழமாய் इसका இருக்கிறது. कारण ये है कि उस वृक्ष का जड़ बड़ी गहराई में है। ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டுமானால், यदि किसी व्यक्ति का जीवन परमेश्वर में लगा हुआ हो, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தரில் வேரூன்றி கட்டப்பட வேண்டுமானால், यदि किसी व्यक्ति का जीवन का जड़ यहोवा परमेश्वर मसीह में लगाया गया हो, முதலாவது மனுஷன் கர்த்தரிலே வேரூன்ற வேண்டும். सबसे पहले वो परमेश्वर यहोवा में अपना जड़ फैलाना है। கர்த்தரிலே வேரூன்ற வேண்டும். यहोवा में अपना जड़ को गहराई में ले जाना है। கர்த்தரிலே வேரூன்றி கட்டப்பட்ட மனுஷன் जो व्यक्ति यहोवा में अपनी जड़ को फैलाया है, அவனுடைய வாழ்க்கையிலே வர வர வளர்ச்சி உண்டாகிறது. उसके जीवन में दिन पर दिन प्रगति होती है। இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆராய்ந்து பார்க்கிறார். आज के दिन परमेश्वर के लोग हम अपने जीवन को जांच कर देखेंगे। கர்த்தருக்காக நீங்கள் கனி கொடுக்க வேண்டும். आप लोग यहोवा के लिए फल देना है। ஒரு மரம் கனி கொடுக்கிறது என்று சொன்னால், यदि कोई वृक्ष फल देता है, அந்த மரத்தின் மீது கல்லறி விழுகிறது. उस वृक्ष पर पत्थरमार होती है। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं, ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். उद्धार पाया कहते हैं, அவர்கள் செழித்து இருக்கிறார்கள். वे लोग हरे भरे होते हैं। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, கொடிய பலவந்தமான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். मैंने एक बहुत बड़ा अधर्मी व्यक्ति को देखा। அவன் தனக்கு ஏற்ற நிலத்திலே वो अपनी जमीन में பச்சையாய் வளர்ந்திருக்கிற ஒரு மரத்தைப் போல் இருந்தார். हरा भरा वृक्ष के समान था। கொடிய துன்மார்க்கன்,
बहुत बुरा धर्मी, தனக்கு ஏற்ற நிலத்திலே கொழுமையாய் பச்சையாய் வளர்ந்திருக்கிறார். अपनी जमीन में हरा भरा वृक्ष के समान बढ़ा हुआ है। ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் लेकिन यहोवा पर भरोसा रखने वाला व्यक्ति அவன் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழும் போது वो जब फल देने वाला जीवन बिताता है, அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில பலவிதமான கல்லறிகள் விழுகிறது. उसके जीवन में कई प्रकार की पत्थरमार होती है। அவனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம இதை ஏன் என்று கேட்க கூடாது. इसलिए परमेश्वर के लोग क्यों बोलकर प्रश्न नहीं पूछना है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து जो व्यक्ति यहोवा पर भरोसा रखता है, கர்த்தரையே நம்முடைய நம்பிக்கையை வைத்து வாழும் போது परमेश्वर को ही अपना आधार मान लेता है, நம்முடைய வாழ்க்கையில अनेक கல்லறிகள் விழத்தான் செய்யும். हमारे जीवन में भी कई पत्थरमार होगी, अनेक சொல்லறிகள் விழத்தான் செய்யும். कई प्रकार की भोली की मार हम पर लगेगी। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே लेकिन परमेश्वर के लोग इस सारी अवस्था में நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது அவசியமா இருக்கிறது. हम अपने जीवन को परमेश्वर के लिए समर्पण करना बहुत ही आवश्यक है। ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகள் வருகிறது. जो व्यक्ति यहोवा पर भरोसा रखता है, उस जीवन में जरूर कोई समस्या होती है। வேர்கள் தண்ணீர் ஊற்றாகி கர்த்தரிடத்தில் விடப்பட்டு जिसकी जड़ नदी के जल के किनारे फैला हुआ हो, கனி கொடுக்கிற மனுஷன் எவனோ जो कोई फल देता वृक्ष हो, அவன் சோதனைகளை கண்டு விலகி ஓட वो மாட்டான். परीक्षा को देकर कभी हटेगा नहीं। எவ்வளவு கல்லை இருந்தாலும் भले कितनी पत्थर माराए, எவ்வளவு மனுஷனுடைய சொல்லடி விழுந்தாலும் भले कितनी मनुष्यों की बोली लगे, கர்த்தருடைய பிள்ளைகள் கனி கொடுக்கிறவர்கள் தாங்கள் நிலைநிறுத்திற இடத்திலே நிலைத்திருப்பார்கள். परमेश्वर के लोग जो फल देते हैं वो उसी जगह पर बने रहेंगे जहाँ पर लगाए गए हैं। குறைவில்லை என்று சொல்லும்போது जब कोई कमी नहीं कहते समय, எந்த கல்லடியோ சொல்லடியோ இல்லை என்று சொல்வார்களானால் यदि कोई कहे कि मुझे पत्थर मार नहीं है, बोली की मार नहीं है, அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஏற்ற மனதிற்கு ஏற்ற கனி இல்லை என்று அர்த்தம். उनके जीवन में मन फिराव के योग्य फल नहीं है करके जान लीजिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாமரம் காய்ச்சது மாமரத்தை கல்ல போட்டு எரிகிறாங்க. जैसे आम के पेड़ में आम कैरी लग जाती है, उस पर पत्थर मारने लगते हैं। கனி இல்லாத நேரத்துல மரத்தின் மீது எந்த கல்லறியும் இல்லை. जब उस पेड़ में कोई फल नहीं आता तो उसमें कोई पत्थर नहीं मारता। புளிய மரத்துல புளியங்காய் காய்ச்சதுன்னா அங்க ஒரே கல்லறி. जैसे इमली के पेड़ में इमली लग जाता है तो तुरंत पत्थर मारने लगते हैं। அங்க கனி இல்லை என்று சொன்னால் அங்க எந்த கல்லறியும் இல்லை. यदि उसमें इमली ना हो तो कोई पत्थर मार नहीं। இதே போலதான் इसी प्रकार ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை किसी व्यक्ति का जीवन கர்த்தரிலே வேரூன்றி கட்டப்பட்டு यहोवा में जड़ लगकर पकड़ लिया हो, அது வளர்ந்து கர்த்தருக்காக மனதிற்கு ஏற்ற கனி கொடுக்கும் போது वो जब बढ़कर मन फिराव के योग्य फल दे, அநேக மனுஷனுடைய காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நம்ம மீது விழும். कई लोगों की घायल भरी बातें हम पर लगेंगी। அப்படிப்பட்ட வார்த்தைகளால் காயப்படும் போது वैसी बातों से घायल होते समय, அப்படிப்பட்ட காயங்கள் வரும்போது वैसी घायल होते समय நீங்க அநேகர் நினைக்கிறார்கள் आज कई लोग सोचते हैं இருக்கிற இடத்தை விட்டு ஓடிடலாமா என்று. जिस जगह पर बैठे वहां से दौड़ निकले। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, நாம் கர்த்தருக்காக கனி கொடுக்கும் போது அப்படி வாழ்க்கையில் விழுகிற சொல்லடிகளும் கல்லடிகளும் हम जब यहोवा के लिए जड़ लगाते हैं तब जो भोली मार और पत्थर की मार हम पर पड़ती है, சோதனைகளை கண்டு விலகி ஓடாமல் परीक्षा को देखकर हट न जाते हुए சோதனைகளில் நிலைத்திருக்க உதவி செய்கிறது. परीक्षा में बने रहने के लिए सहायता करता है। இன்னைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். आज के दिन अपने आप को जांच कर देखिए। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று மூன்று வாலிபர்கள் இருந்தார்கள். शत्रक मेशक अबेदनेगो नामक 3 जवान लड़के थे। தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் வீட்டுல போய் வாசிங்க. आप लोग घर जाकर दानियेल 3रा अध्याय पढ़िए। இந்த மூன்று வாலிபர்கள் ये 3 जवानों भी அடிமைகளாக சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டவர்கள். जो दासित्व के रूप में कैद कर पकड़े गए थे। சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்ட சூழ்நிலையில जब वो कैदी कर पकड़ लिए गए थे, அவர்கள் இந்த வாழ்க்கை கர்த்தரில் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். वे अपने जीवन में परमेश्वर में स्थिर थे। எவருடைய வேர் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கிறதோ जिसका जड़ यहोवा में ट्रूड हो, அவர்கள் எங்கு போனாலும் கர்த்தருக்காக கனி वो கொடுப்பார்கள். कहीं भी जाए यहोवा के लिए फल देंगे। எங்கு போனாலும் அவருடைய வாழ்க்கையின் சுற்று சூழ்நிலைகள் மாறி போவதில்லை. कहीं भी जाए उनकी चारों तरफ की परिस्थिति नहीं बदलेगी। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा हुआ है, கர்த்தருக்கு பிரியமானவர்கள் जो व्यक्ति यहोवा का प्रिय है பாபிலோனிலும் தேவ சித்தம் செய்வார். बेबीलोन में भी यहोवा की इच्छा पूरा करेगा। மனுஷனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமேயானால் यदि किसी व्यक्ति का जीवन परमेश्वर के लिए प्रिय हो, அல்லது ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வானானால் यदि कोई व्यक्ति परमेश्वर के लिए प्रिय जीवन बिताता हो, அவன் எங்கு போனாலும் சரி, वो कहीं भी जाए, அவன் பாபிலோனுக்கு போனாலும் சரி, वो भले बेबीलोन में जाए। பாபிலோன் என்று சொல்லும்போது குழப்பம் நிறைந்த இடம். बेबीलोन मतलब समस्या भरी हुई स्थान। நம்முடைய வாழ்க்கையில் குழப்பம் நிறைந்து போய்
இருக்கிறது. हमारा जीवन भी समस्याओं से भरी हुई है। என்ன செய்வது என்று தெரியவில்லை. क्या करेंगे हम जानते नहीं। இப்படி குழப்பம் நிறைந்த பகுதியிலையும் ऐसी समस्या भरी हुई स्थान में भी பிதாவின் சித்தம் செய்வார். पिता परमेश्वर की इच्छा पूरा करेंगे। தேவ சித்தம் செய்வதுதான் கர்த்தருக்காய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை. परमेश्वर की इच्छा पूरा करने की फल देने वाला जीवन है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? परमेश्वर के लोग आज के दिन हमारा जीवन किस प्रकार है। சபையில் வரும்போது ஒரு விதமான ஒரு வாழ்க்கை. जब कलीसिया में आते हैं तो कोई अनोखा जीवन, வீட்டில் இருக்கும்போது ஒரு விதமான வாழ்க்கை. जब घर में रहते हैं तो कोई अलग जीवन, வெளியில போகும்போது திருமண வீடுகளுக்கு போகும்போது வேறு விதமான வாழ்க்கை. वहाँ जब शादी के घर जाते हैं तो हमारा जीवन बदल जाता है। இதே சூழ்நிலையில தமிழ்நாட்டுக்கு போகும்போது வேறு விதமான ஒரு வாழ்க்கை. इसी प्रकार जब तमिलनाडु में जाते हैं तो जीवन अलग होती है। கர்த்தரில் வேறு கொண்ட ஒரு மனுஷன், जो यहोवा में जड़ लगाया हो, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன், जो कोई यहोवा पर अपना भरोसा रखा हो, அவன் எங்கு போனாலும் கர்த்தருக்காய் கனி கொடுப்பான். தேவ சித்தம் वो செய்வான். कहीं भी जाए यहोवा के लिए फल देगा और यहोवा की इच्छा पूरा करेगा। மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுப்பான். मन फिराने का योग्य फल देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேங்காயை கொண்டு நட்டுனா यदि नारियल को ले जाकर लगा दे, தமிழ்நாட்டுல தேங்காய் காய்க்கும். तमिलनाडु में नारियल ही उगता है। அதே தேங்காய் கொண்டு மகாராஷ்டிராவில் நட்டுனா वही नारियल को ले आकर यदि महाराष्ट्र में लगा दे அந்த தேங்காய் மரம் மாங்காய் காய்க்காது. तो वो नारियल के पेड़ में आम नहीं लगेगी। எங்க போய் நட்டுனாலே कहीं भी जाके उस नारियल को लगा दे, தேங்காய் மரம் வளருமானா தேங்காய் மரத்துக்கு தேங்காய் தான் வரும். यदि वो जड़ पकड़ता हो तो अवश्य नारियल का पेड़ ही उगेगी। உலகத்தின் எந்த பகுதியில போய் மாங்காய் மரத்தை நட்டுனாலே विश्व के किसी भी कोने में जाकर उस नारियल को लगा दे, அது வளருது என்றால் மாங்காய் வரும். यदि वो बढ़ता हो तो वो नारियल ही बढ़ेगी। கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற மனுஷன், जो यहोवा पर अपना भरोसा रखता है, கர்த்தரில் வேறு கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிற மனுஷன், जो कहते हैं परमेश्वर को अपना आधार माना हूँ, பூமி எந்த பகுதியில இருந்தாலும் इस भूमि के किसी भी कोने में जाए, அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி தான் கொடுப்பானே அல்லாமல் वो मन फिराने के योग्य फल देगा, அவன் கசப்பு நிறைந்த கனியை கொடுக்க மாட்டான். बल्कि कड़वा भरी फल नहीं देगा। அதனால தான் மரத்தை கனியினால் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். इसलिए परमेश्वर ने कहा है कि पेड़ को तुम फल से पहचानोगे। நம்முடைய கனி எப்படி இருக்கிறது? हमारा फल किस प्रकार है? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். मन फिराने के योग्य फल देना है। பாபிலோனுக்கு அடிமையாய் சிறைபிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள். जो बेबीलोन को कैद करके पकड़ लिया गए, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் वैसी परिस्थिति में भी இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த மூன்று வாலிபர்களும் ये शत्रक मेशक अबेदनेगो तीन जवानों கர்த்தரில் நம்பிக்கை வைத்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். यहोवा पर अपना भरोसा रखकर जीवन बिताए। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं நன்றாக ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய நிலைமை நன்றாக இருந்தேன், मैं उद्धार पाया था, बहुत अच्छे से जी रहा था, வெளிநாட்டுக்கு கடந்து போனேன், लेकिन जब मैं बाहर गांव गया என் ஆவிக்குரிய ஜீவி நஷ்டப்பட்டு போயிடுச்சு. मेरा आत्मिक जीवन नष्ट हो गया, ஆவிக்குரிய ஜீவி நஷ்டப்பட்டு போயிடுச்சு. मेरा आत्मिक जीवन नष्ट हो गया। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையின் வேர் அந்த அஸ்திவாரம் கிறிஸ்துவிலே உறுதியாய் கட்டப்பட்டிருக்குமேயானால் यदि हमारा आत्मिक जीवन का जड़ मसीह में लगा गया हो, நம்முடைய வாழ்க்கையின் மனதிற்கு ஏற்ற கனி கொடுக்கிற அனுபவம் हमारे जीवन में मन फिराव के योग्य फल देने का अनुभव உலகத்தின் எந்த பகுதியில் கடந்து போனாலும் மாறவே மாறாது. इस दुनिया के किसी भी कोने में जाए वो नहीं बदलेगा। அல்லேலூயா. हालेलुया। காலங்களும் மனுஷனுடைய மனமாற்றத்தை மாற்ற முடியாது. कोई भी काल के परिवर्तन मनुष्य के मन को फिराव नहीं कर सकेगा। உலகத்தின் எந்த பகுதிக்கு கடந்து போனாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மனதிற்கு ஏற்ற கனியை கொடுக்கும். इस विश्व के किसी भी कोने में वो इंसान जाएगा, केवल मन फिराव के फल देगा। உலக மக்கள் காலத்துக்கு ஏற்ற கோபப்படுகிறார்கள். लेकिन इस दुनिया के लोग काल के अनुसार अपने आप को बदल लेते हैं। ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியார் வந்தது உண்மையானால் यदि उद्धार पाया हुआ परमेश्वर के लोगों के अंदर पवित्र आत्मा आया है, ये सच है। பரிசுத்த ஆவியானவர் காலத்துக்கு ஏற்றாற்போல் கோபப்படுகிறவர் அல்ல. हमारा पवित्र आत्मा जी काल के अनुसार अपना वेश बदलने वाला परमेश्वर नहीं है। இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். यीशु मसीह कल आज सदा सर्वदा युगानुयुग एक सा है। அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மாற மாட்டார்கள். अभिषेक पाए हुए परमेश्वर के लोग कभी नहीं बदलेंगे। உண்மையான ஒரு அபிஷேகம் இருக்குமேயானால் यदि किसी व्यक्ति के अंदर एक सच्चाई से एक अभिषेक हो, எல்லா சூழ்நிலைகளிலும் மனதிற்கு ஏதுவான கனிகளை கொடுப்பார்கள். सभी परिस्थिति में केवल मन फिराव के योग्य फल देंगे। அல்லேலூயா. हालेलुया। மனதிற்கு ஏற்ற கனி கொடுக்கிற அந்த கனி கொடுக்கிற
என்கிற அனுபவத்தை मनफिराव के योग्य फल देने का अनुभव சூழ்நிலையை மாற்ற முடியாது, उसे परिस्थिति नहीं बदल सकता, காலகட்டத்தை மாற்ற முடியாது, काल अवस्था बदल नहीं सकता, சோதனை மாற்ற முடியாது, परीक्षा बदल नहीं सकती, நாடு விட்டு நாடு போவதனால மாற்ற முடியாது, देश से देश छोड़कर जाने से बदलेगा नहीं, காரணம் ஒரு நாள் மாறாத கர்த்தர் கூட இருக்கிறார். क्योंकि कभी न बदलने वाला परमेश्वर हमारे संग है। தேவனுடைய பிள்ளைகள் நொண்டி சாக்கு சொல்ல முடியாது, इसलिए कोई बहाना नहीं बना सकते। கர்த்தர் கூட இருந்தால் यदि परमेश्वर हमारे साथ रहे, வேர் கர்த்தருக்குள்ள இருக்குமையானால் यदि हमारा जड़ यहोवा में हो, நம்முடைய மனதிற்கு ஏற்ற கனி ஒரு நாள் மாறாது. मन फिराव का योग्य फल कभी नष्ट नहीं होगा। அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். इसलिए परमेश्वर के लोग हम अपने आप को जांच कर देखेंगे, மனதிற்கு ஏற்ற கனி இருக்குதா? क्या मन फिराव के योग्य फल देते हैं? அல்லேலூயா. हालेलुया। கனி கொடுக்கிற வாழ்க்கை கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर फल देने वाला जीवन चाहता है। உலகத்தை பார்க்கும்போது உலகத்தாரோட ஒத்த வயசு தெரிவிக்க கூடாது. जब दुनिया के लोगों को देखते हैं को तो उनके समान वेश नहीं धारण करता சகோதரி है। ரட்சிக்கப்பட்டு நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி, एक बहन है जो उद्धार पाई है और अभिषेक भी पाई है। மனுஷனுடைய பார்வையில் நல்ல அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சகோதரி, इंसानों की नजर में अच्छा अभिषेक पाई हुई एक बहन। ஆனா ஒரு திருமண வீட்டுக்கு நாம் கடந்து போயிருந்தோம். लेकिन जब किसी शादी के घर हम गए थे, எங்களையும் திருமணத்துக்கு அழைத்திருந்தார்கள், ஆனபடினால போயிருந்தோம். हमको भी उस शादी में आमंत्रण किया गया था, इसलिए वहां पर हम गए हुए थे। அவர்கள் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். वो भी वहां पर आई हुई थी। நம்முடைய பார்வையில் அவர்கள் நல்ல பூரண பெந்தேகோஸ்து அனுபவத்தில் உள்ளவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். हमारी नजर में तो वो बहन बहुत ही पूर्ण अभिषेक पाई हुई और पेंतेकोस्त अनुभव की बहन थी। அந்த திருமண வீட்டுக்கு போகும்போது लेकिन जब शादी के घर में उनको देखा அவங்களை பார்க்கும்போது அடையாளம் தெரியவில்லை. तो उनको देखा तो पहचान नहीं पाए। எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது, ऐसा लग रहा था कि इनको कहाँ तो देखा हुआ है, யாரையோ பார்த்தது போல இருக்கிறது. किसी को तो देखा हुआ समान है। கூர்மையாய் பார்த்து கொண்டிருந்தேன். ध्यान से देखा, அடையாளம் புரிந்தது. तब मुझे पहचान में आया। நான் போய் கேட்டேன், मैंने उनसे पूछा எனக்கு நீங்களா இது? मैंने उनसे पूछा आप ये बहन हो ना? நான் கேட்டேன், मैंने उनसे पूछा நீங்க சர்ச்சுக்கு ஆராதிக்க போகும்போது இப்படி இருப்பீங்களே, आप जब चर्च में आते थे तो अब ऐसे रहते थे, இப்போ கல்யாண வீட்டுக்கு வந்து பார்த்தா लेकिन अभी शादी के घर में आपको मिलने पर நல்ல ஜக ஜகன்னு பட்டு சேலை, आप अच्छा बहुमूल्य वस्त्र पहने हो சுண்டு விரல் திட்டத்துல ஒரு பெரிய தாலி, और बहुत बड़ा जो उंगली के जाड़े के इतने बड़ा एक मंगलसूत्र, அதெல்லாம் போட்டுட்டு சிங்காரம் பண்ணி நிக்கறாங்க. ये सब पहनकर सब सजा धजा कर खड़े हैं। நான் போய் நேர்ல கேட்டேன், मैं उनके सामने पूछा உங்களை வெளியில பார்க்கும்போது எப்படி ஒரு தோற்றம், आपको बाहर से देखने से मैं ऐसा रूप, உலக மக்களுக்கு மத்தியில் பார்க்கும்போது இது ஒரு தோற்றம், लेकिन दुनिया में ऐसा एक रूप, இது என்ன தோற்றம்? ये कौन सा रूप है? சொன்னாங்க, சிஸ்டர் வாய் மூடுங்க, சும்மா இருங்க, சும்மா இருங்க. उन्होंने कहा सिस्टर जी चुप रहो, चुप बैठो, चुप बैठो। நான் சும்மா இருக்கிறது இல்ல, உங்கள்ட்ட கேட்க வேண்டிய காரியத்தை நான் கேட்கிறேன். मैंने कहा कि चुप बैठने के लिए नहीं, मुझे जो पूछने का लगा इसलिए मैं पूछ रही हूँ। உண்மையான மனம் திரும்புதல், सच्चाई से जो मन फिराव होती है, உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவர்கள், मन फिराव के योग्य फल देने वाले, உண்மையாய் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்திருந்தால், यदि किसी व्यक्ति के अंदर सच्चाई से पवित्र आत्मा आया हो, அந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை காலத்துக்கு ஏற்ற கோலம் போட அனுமதிக்க மாட்டார். वो पवित्र आत्मा किसी व्यक्ति को काल के अनुसार वेश बदलने को नहीं देगा। அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துகிறவர், वो पवित्र आत्मा जी हमें चिताता है, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர். पवित्र आत्मा जी हमारी अगुवाई करते हैं। அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கனி கொடுக்க வேண்டும். परमेश्वर के लोग हमें फल देना है। யார் கனி கொடுப்பார்கள்? कौन फल देगा? கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன், परमेश्वर यहोवा पर अपना भरोसा रखा हुआ व्यक्ति, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன். जो व्यक्ति यहोवा पर अपना भरोसा रखा है। இந்த மூன்று வாலிபருடைய வாழ்க்கையில் சோதனை வந்தது. ये तीन जवानों के जीवन में भी परीक्षा पड़ी, சோதனை பெரிய சோதனை. बड़ी परीक्षा। இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், आज कई लोग कहते हैं வீட்டுல இருக்கும்போது நன்றாகத்தான் இருந்தேன், जब मैं घर में था तो अच्छा ही था, ஆனா நான் வேலைக்கு கடந்து போன பிறகு जब मैं नौकरी में गया, நாங்க ஒரே ரூம்ல 4 பேர் இருக்கிறோம். अब एक ही कमरे में 4 लोग रहते हैं, அப்படினால என்னால் ஜெபிக்க முடியவில்லை. इसलिए मैं प्रार्थना नहीं कर पाता என் हूँ। ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பழைய நாட்களில் இருந்த விசுவாச நம்பிக்கை குறைந்து போனது. मेरे आत्मिक जीवन में जो पुराना विश्वास था घट गया है। கர்த்தருடைய பிள்ளைகள் எங்க இருந்தாலும் भले कहीं भी रहे, நம்முடைய வேற கிறிஸ்துவுக்குள்ள இருக்குமையானால் हमारा जड़ यदि मसीह में लगा हो, தேவனுடைய பிள்ளைகள் திசை கெட்டு போக மாட்டோம். हम कभी दिशा में भटक नहीं जाएंगे। ஊழியக்காரர் வெளிநாட்டுக்கு ஊழியத்தின் பாதையில கடந்து போனார். एक सेवक था जो विदेश गया सेवा करने के लिए, அங்கே ஒரு வாலிப சகோதரன் வந்து பாஸ்டர் சந்திக்க வந்தார். वहां पर एक जवान लड़का उस पास्टर जी से मिलने आया। அந்த பாஸ்டர் உள்ளிருந்த ஜெபத்தை நடத்தும்
போயிருக்கிறார். वो पास्टर जी वहां पर पूरी रात की प्रार्थना चलाने के लिए गए हुए இந்த थे। சகோதரன் ஊழியக்காரரை பார்த்தபோது अब ये भाई जब उस सेवक से मिले தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். तो बिलक बिलक कर रोने लगा। அவர் சொன்ன ஒரு காரியம், उसने एक बात कहा, நான் இந்தியாவில் இருக்கும்போது मैं जब भारत में था கர்த்தருக்காக எவ்வளவு வல்லமையா இருந்தேன். तब मैं परमेश्वर के लिए कितनी सामर्थ्य से काम करता था, மனிதனுக்காய் ஜெபம் பண்ணினேன். कई घंटों पर प्रार्थना करता था। வேலையின் விஷயமா இந்த நாட்டுக்கு நான் கடந்து வந்தேன். लेकिन मैं नौकरी करने के लिए इस गांव में, इस विदेशी गांव में आया हूँ। ஒரே ரூம்ல நாங்க 4 பேர் தங்கி இருக்கிறோம். एक ही कमरे में 4 लोग हम रहते हैं। கொஞ்சம் கொஞ்சமா என் ஆவிக்குரிய ஜீவன் நஷ்டப்பட்டு मेरा आत्मिक जीवन थोड़ा थोड़ा सा नष्ट हो रहा है என்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. और मैं अभी प्रार्थना नहीं कर पाता हूँ। உள்ளான மனுஷனுக்குள்ள பெரிய வேதனை. मेरे आंतरिक मनुष्य में बहुत बड़ा वेदना என் है। உள்ளான மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. मेरे आंतरिक मनुष्य में कोई शांति नहीं है। என்னால் ஜெபிக்க முடியவில்லையே என்ற ஒரு கவலை. इसलिए कि एक चिंता मुझे दबाती है कि मैं प्रार्थना नहीं कर पा रहा हूँ। ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். मैं चाहता तो हूँ कि मैं प्रार्थना करूँ, என்னால் ஜெபிக்க முடியவில்லை. लेकिन मैं प्रार्थना नहीं कर पाता हूँ। நான் அந்த பழைய நிலைமைக்கு எப்படி திரும்ப முடியும்? मैं फिर से अपनी पुराने अनुभव में कैसे आऊँ? ஒரு அங்கனாய் போல கூட கேட்கிறேன். एक बड़ी व्याकुलता के साथ उसने उस सेवक से पूछा। அது ஊழியர் சொன்னா, तब उस सेवक ने कहा, நீ எந்த நிலைமையில இருந்தாலும் भले तुम कोई भी परिस्थिति में रहे, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒரு வெறுமை, जो दिल की गहराई में आपकी जो खालीपन है, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற சமாதான கேடு, आपकी दिल की गहराई में जो शांति की बिगड़ है, இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த கொந்தளிப்பை கர்த்தர் பார்க்கிறார். दिल की गहराई में जो आपकी कोलाहल उठ रही है, उसे परमेश्वर देख रहा ஒரு है। ஆவிக்குரிய ஜீவித்தின் ஆரம்ப நிலைமைக்கு நீ கடந்து வர வேண்டுமானால் यदि आपको अपने आत्मिक जीवन की आरंभ अवस्था में आना है तो கர்த்தர் வாழ்க்கையை உன்னை நடத்தி வந்த பாதையை நினைத்து ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. परमेश्वर ने आपको हर दिन जो अगुवाई किया उसे स्मरण करते हुए यहोवा को धन्यवाद कहो। எத்தனை பாடல்கள் உன்னால் பாட முடியுமோ அத்தனை பாடல்களை வாய் திறந்து பாடு. जितना गीतों को तुम मुंह खोलकर गा सकते हो, उतने गीतों को अपना मुंह खोलकर गाओ। நீ பாடல்களை பாட பாட तुम जितना अधिक गीत गाओगे, அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து நீ பாட பாட उस गीत के अर्थ को समझकर जब गाओगे, தேவ பிரசன்னம் உன்னை வந்து இறங்கும். परमेश्वर की उपस्थिति तुम पर आ उतरेगा। அந்த தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பும் போது जब यहोवा की उपस्थिति तुमको भर देगा, அந்த ஆவியானவர் பிரசன்னம் உன்னை ஜெபத்துக்கு நேராக நடத்துவார். वही पवित्र आत्मा की उपस्थिति तुझे प्रार्थना की और अगुवाई करेगा। அந்த ஆவியானவர் பிரசன்னத்தோடு கூட நீ ஜெபிக்கும் போது जब तुम पवित्र आत्मा की उपस्थिति के द्वारा प्रार्थना करोगे, உன் வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும். तुम्हारे जीवन में प्रफुल्लित होगी, உன் ஆத்துமா உனக்குள்ளே அனல் கொண்டு எழும்பும். तुम्हारी आत्मा अपने अंदर में उष्णता पाएगी। கர்த்தர் மீட்டுக் கொண்ட உன்னுடைய ஆத்துமா கர்த்தருக்குள் கம்பீரித்து மகிழும். यहोवा के द्वारा छुड़ाए गए हुए तेरी प्राण तेरे अंदर आनंदित होगी। இந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்தார். इसी युक्ति को उसने पालन किया। அவருடைய ஆத்துமா கர்த்தருக்குள் மறுபடியும் வளர ஆரம்பித்தது. उसका प्राण फिर से यहोवा में बढ़ने लगा। தேவனுடைய பிள்ளைகள் மனந்திருப்பதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டும். मन फिराव के योग्य फल देना है। நீங்கள் மனந்திருப்பதற்கு ஏற்ற கனி கொடுக்க வேண்டுமானால் यदि आप मन फिराव के योग्य फल देना है तो கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து परमेश्वर यहोवा पर अपना भरोसा रखकर ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரின் அண்டையிலே நாட்டப்பட்டதும் அவருக்குள்ள வேரூற்றப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். जीवन के जल के सोते में लगाए गए हुए और उसी में जड़ पकड़े हुए रहना है। தேவனை நம்பி இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில சோதனை வராது என்றல்ல. ये नहीं बोल सकते कि यहोवा पर भरोसा रखने से हमारे जीवन में परीक्षा नहीं होगी। நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். अच्छी तरह से समझ लीजिए, எவர்களுடைய வாழ்க்கையில சோதனை அதிகமா இருக்கிறதோ जिसके जीवन में परीक्षा अधिक होती है, அவர்கள் தான் ஆவிக்குரிய ஜீவித்தில் உறுதியாக இருக்க முடியும். यही लोग आत्मिक जीवन में स्थिर हो सकते हैं। சோதனை என்பது ஒரு பலவிதமான காற்று. ये परीक्षा जो है बिना नाना प्रकार की हवा है। வேதத்தை வாசிக்கும் போது पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, அநேகருடைய வாழ்க்கையில அநேக விதமான காற்றுகள் வந்து வீசினது. कई लोगों के जीवन में कई प्रकार की मुसलधार हवा बहती है। சில விதங்கள்ல இந்த காற்று நன்மை செய்தாலும் भले ये हवा किसी भलाई के लिए भी होती है, சில விதங்கள்ல காற்று அவருக்கு அழிவை உண்டாக்கிறது. लेकिन किसी रीति से ये हवा नष्ट भी उत्पन्न करता है। இந்த சோதனை என்கிற காற்று ये परीक्षा रूपी हवा ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வீசும்போது जब किसी व्यक्ति के जीवन में बहता है, அவருடைய வாழ்க்கையின் அடிஸ்தானம் அஸ்திபாரங்கள் வேறு उस जीवन का जड़ या नींव स्थान அசைந்து हिलकर பூமிக்கு ஆழமாய் கடந்து போகிறது. पूरी तरह से पृथ्वी में जड़ गहराई में जाता है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग அந்த காற்று வீசி அந்த மரம் தானாகவே அசைய வேண்டும். जैसे वो हवा बहने पर अपने आप पेड़ हिलना है, தானாகவே அசைய வேண்டும். अपने आप हिलना है। அசைஞ்சாதான் அந்த மரம் நல்ல வேர் போகும்.
जड़ भी अच्छी तरह से लगेगी। நாம போய் அசைக்க கூடாது. हम खुद जाकर नहीं हिलाना சில है। மரத்தை அசைப்பார்கள். कुछ पेड़ को खुद जाकर हिलाते हैं। அப்போ மரத்தை பிடிச்சு அசைக்கும் போது जब पेड़ को हिलाएंगे மரத்துல இருந்து கனிகள் கீழே விழும். केवल पेड़ का फल नीचे गिरेगा। ஆனா நாம போய் ஆட்டும் போது அந்த மரத்துடைய வேர் அறுத்து போகுது. लेकिन जब हम खुद जाकर हिलाते हैं तो उस पेड़ का जड़ कट जाता है। நாம நம்மள பிடிச்சு ஆட்டுறதில்ல. हम खुद आकर अपने आप को हिलाना नहीं। அநேகர் சொல்லுவார்கள். आज कई लोग बोलेंगे சொல்லுவாரு உண்மையிலேயே கர்த்தர் சோதனை காற்று அசைக்க பண்ணு. सच्चाई से मुसलधार हवा उनकी ओर बहती है அவங்க சாட்சி சொல்லுவார்கள். और वो गवाही भी बताते हैं। என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வந்தது. मेरे भी जीवन में ऐसी परीक्षा हुई, ஆனா கர்த்தர் இந்த சோதனையை நிலைநிறுத்தினார். लेकिन परमेश्वर ने इस परीक्षा में मुझे खड़ा किया। இப்படி சாட்சி சொல்லுவார்கள். ऐसा गवाही तो बताएंगे, அது உண்மையிலேயே கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் சோதனையின் காற்றை வீச பண்ணி அவங்களை அசைக்கிறார். लेकिन सच्चाई से परमेश्वर उनके जीवन में एक मुसलधार हवा बहाकर उनको हिलाता है। ஆனா இன்னொரு கேட்டுக்கொண்டிருக்கிற இன்னொரு लेकिन जो सुनते रहता है वो और कोई, அவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இருக்காது. उनके और परमेश्वर के बीच में कोई संबंध नहीं, அவருடைய வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லை. उनके जीवन में कोई परीक्षा नहीं। ஆனா தன்னை தானே தானும் ஒரு விசுவாசி ஒரு ஆவிக்குரியவனை வெளிப்படுத்துவதற்காக लेकिन खुद ही अपने आप को एक आत्मिक व्यक्ति या विश्वासी प्रकट करने के लिए என் வாழ்க்கையில இவ்வளவு சோதனை வந்தது. मेरे भी जीवन में ऐसी सब परीक्षा हुई। நான் இப்படி எல்லாம் நிலைநிற்கிறேன். मैं फिर भी बना हूँ। சாட்சி சொல்லுகிறார்கள். ऐसा गवाही बताते हैं। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சாட்சியை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். हमारी गवाही को परमेश्वर ध्यान से सुनता है। சாட்சி உண்மையான சாட்சியா? क्या तुम्हारी गवाही सच है? தேவனுடைய சமூகத்திலே நம்ம அறிக்கையிடுகிற சாட்சி உண்மை உள்ள சாட்சியா இருக்க வேண்டும். यदि परमेश्वर के समुख में जो कबूल करते हैं वो गवाही सच होना है। ஒரு சகோதரி எழுப்பி சாட்சி சொன்னார்கள். एक बहन ने उठकर गवाही बताया, நான் பிரேயர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். मैं प्रार्थना कर रही थी, என் தோள்ல வந்து ஒரு புறா வந்து உட்கார்ந்தது. मेरे कंधे में आकर एक कबूतर बैठा। புறா என் தோள் மேல வந்து இறங்கி இருந்தது. मेरे कंधे में एक कबूतर आकर बैठा। இது அவர்கள் சொன்ன உண்மையான சாட்சி. ये उन्होंने बताया हुआ एक सच्चा गवाही அதை है। கேட்டுக்கொண்டிருந்த இன்னொரு நபர் उसे सुनकर जो बैठा था वो दूसरा व्यक्ति ने कहा, அவர்களும் அவர்கள் ஊழியர்களை சந்தோஷிப்பிக்க வேண்டும் என்பதற்காக वो भी अपने सेवक को आनंदित कराने के लिए நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். मैं भी जब प्रार्थना कर रहा था, என் தோள்ல புறா வந்து இறங்கினது. मेरे भी कंधे में आकर कबूतर बैठा था। புறா எல்லார் மேலயும் வந்து இறங்காது. कबूतर सबके ऊपर नहीं उतरता है। தேவ சித்த செய்வதற்கு மனுஷனை பலப்படுத்துவதற்காக புறா வருகிறது. जो व्यक्ति परमेश्वर की इच्छा करने के लिए बनाए रखता है, उसी व्यक्ति के कंधे पर कबूतर बैठता है। சமாதானத்தை உண்டாக்குவதற்கு புறா வருகிறது. शांति बनाए रखने के लिए कबूतर आता है। தேவனுடைய பிள்ளைகள் இப்படி யாரெல்லாம் பொய்யாய் சாட்சி சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்ல. जो भी कोई ऐसी झूठा गवाही दिए थे वो सब कोई अभी के दिन में नहीं है। அல்லேலூயா. हालेलुया। சோதனையின் காற்று வீசுகிறது. जब परीक्षा की हवा बहती है, நீங்க பிரச்சனை உண்டாக்கினார். मूर्ति खड़ा किया, எல்லாரையும் பார்த்து நான் சொன்னேன். सबको कहा कि उसके सामने सिर के बल झुक जाओ। மேலதான் எல்லாம் முழங்க போகுது. जब सारा वाद्य बजाया जाएगा, நீங்கள் எல்லாரும் தன் மூஞ்சி குப்புற விழுந்து சிலை வணங்க வேண்டும். तुम सब अपने मुंह के बल गिरकर उसका मूर्ति का दंडवत करो। அப்படி வணங்காதவர்கள் जो कोई उस मूर्ति की दंडवत नहीं करेंगे, அக்கினி சூளையிலே தூக்கி போடப்படுவார்கள். उनको आग के भट्टे में फेंक दिया जाएगा। எல்லாரும் முகம் குப்புற விழுந்து வணங்கினார்கள். सब लोगों ने मुंह के बल गिरकर उसे दंडवत किया। குழப்ப நிறைந்த பகுதி பாபிலோன். समस्या भरी हुई बेबीलोन, இந்த பாபிலோனிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவர்களை விட்டு வேற யாரும் இல்லை. इस बेबीलोन में सद्रक मेशक अबेदनेगो, इन तीनों के लिए तीनों के अलावा और कोई नहीं। கடந்த நாட்கள் ஒரு சகோதரி போன் பண்ணார்கள். पिछले दिन में एक बहन ने मेरे लिए मुझे फोन किया। அவர்கள் இந்தியாவில் வேற ஒரு இடத்துல இருக்கிறார்கள். वो भारत देश में ही कहीं किसी और भाग में रहते हैं। அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் ஒரு ஆள் தான் தமிழாளு. वो जिस जगह पर रहते हैं वहां पर वो अकेली है तमिल भाषा बोलने वाली। தமிழாள் என்று சொன்ன ஒரே ஒரு ஃபேமிலி அவங்க மட்டும்தான். उनका एक ही परिवार है जो तमिल भाषा बोलता है। மீதி எல்லாம் அந்த தேசத்து மக்கள். बाकी सब लोग उस देश के लोग हैं। அப்படிப்பட்ட தமிழ் மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே ஒரு ஆள் தமிழாளு. वैसे लोगों के बीच में एक ही परिवार तमिल भाषा बोलने वाले। இவங்களுக்கு இப்ப பயம் கொடுக்குது. अब इनके मन में डर, அவங்களுக்கு ஒரு பையன், उनको एक लड़का। அவங்களுக்கு இப்ப பயம் உண்டுக்கு என்னன்னா अब उनके मन में क्या डर, இந்த பகுதியில நம்ம ஒரு ஆள் தமிழாளு இருக்கிறோம். इस क्षेत्र में केवल हम अकेले यहाँ पर बैठे हुए हैं। எங்களுடைய காலத்துக்கு பிறகு பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகும்? हमारा जमाने के बाद बच्चे का हाल क्या होगा? மிஷனரியால் ஊழியத்துக்கு கடந்து போனவர்கள், मिशनरी के रूप में
वहां पर सेवा करने के लिए गए हुए थे। தாயின் தகப்பனை கர்த்தர் அழைத்தார். माता पिता को परमेश्वर ने बुलाया, அவர்கள் கர்த்தர் அழைத்தார் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். इसलिए परमेश्वर ने बुलाया बोलकर वो स्थिर खड़े थे। ஆனா ஒரு ஆள் கூட தமிழ்நாடு இல்ல. परंतु वहां पर एक भी व्यक्ति तमिल भाषा बोलने वाले नहीं। இருதயத்தில் ஏதாவது கவலை இருந்தால் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தமிழ்நாடு இல்ல. यदि मन में कोई चिंता हो तो किसी से बताने के लिए कोई नहीं था वहां पर। ஜெபம் பண்ண உட்கார்ந்த சத்தத்தை கேட்டவுடனே கல்லெறிகிறார்கள். प्रार्थना की आवाज सुनते ही चारों बाजू के लोग पत्थर मारने लगते थे। இப்படி குழப்பம் நிறைந்த பகுதியிலே ऐसी समस्या भरी हुई स्थान में தங்களுக்கு ஏற்ற ஒத்த தங்கள் பாஷை பேசக்கூடிய இன்னொரு நபர் இல்லாத இடத்துல जहां पर उनके समान और भाषा बोलने वाले कोई न हुआ है, वैसे स्थान में கர்த்தருக்காக நிலைத்து நிற்கிறார்கள் என்று சொன்னார். यदि परमेश्वर यहोवा के लिए बने हैं, इसका मतलब கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, यहोवा पर रखा हुआ भरोसा, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கை, यहोवा पर रखा हुआ भरोसा। பாபிலோனிலே சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டார்கள் இந்த வாலிபர்கள். ये जवान लड़के बेबीलोन में कैद कर पकड़ लिए गए थे। குழப்பம் நிறைந்த பகுதி பாபிலோன். बेबीलोन समस्या भरी हुई स्थान है, கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய இடம் பாபிலோன். वहां पर कलंक उत्पन्न होने वाली स्थान है। எல்லாரும் சிலையை வணங்கக்கூடியவர்கள். सब कोई उस मूर्ति के सामने झुककर दंडवत करना था। இந்த மூன்று வாலிபர்களோடு கூட இணைந்து சப்போர்ட்டா நிற்பதற்கு வேறு யாரும் இல்லை. इस तीन जवानों के साथ मिलकर जुड़े रहने के लिए कोई नहीं था वहां पर। அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது. फिर भी उनका भरोसा यहोवा पर था। தைரியமாய் சொன்னார்கள், बड़े धैर्य से कहा, நீர் நிறுத்தி வைத்திருக்கிற இந்த பொற்சிலையை तुमने जो ये खड़ा किया है इस मूर्ति के सामने, நாங்கள் வணங்க மாட்டோம். हम नहीं दंडवत करेंगे। இந்த தெய்வத்தின் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, जिस परमेश्वर पर, ईश्वर पर हम भरोसा रखे हैं, நாங்கள் எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ, हम जिस परमेश्वर की आराधना करते हैं, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். हम आराधना करने वाला परमेश्वर जीवित है। நாங்கள் சூழிலே எண்ணிப்பட்டு போனாலும் भले हम धधकते में भट्टे में फेंक दिया जाए, அவரை தப்பு வைப்பார். वो हमको बचाएगा। ஒருவேளை அவரை தப்புவியாமல் போனாலும் यदा कदाचित हमको न भी बचाए, இந்த சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். हम इस मूर्ति के सामने दंडवत नहीं करेंगे। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, கர்த்தருக்குள் இருக்கிற நீதிமான்கள், जो यहोवा में है वो धर्मी लोग, கர்த்தருக்குள் இருக்கிற பசுத்தவான்கள், यहोवा में रहने वाले पवित्र लोग, கர்த்தருக்குள் வேறிட்டு இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய விசுவாசிகள், जो विश्वासी लोग यहोवा में जड़ लगे हुए हैं, சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் மாற மாட்டார்கள். परिस्थिति के अनुसार नहीं बदलेंगे। சோதனைங்கிற காற்று வீசும்போது அசைந்து போக மாட்டார்கள். जब परीक्षा की हवा बहेगी तब हिल नहीं जाएंगे। சோதனை என்று வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை விட்டு விலகி போக மாட்டார்கள். परीक्षा के समय अपने स्थान से नहीं हिलेंगे। எல்லா சோதனையும் தேவன் நிலைநிறுத்துற இடத்துல நின்று காண்பிப்பவன் மனம் திரும்புகிறவன். सभी समस्या में जिस जगह पर लगे गए हैं उसी जगह पर बने रहकर फल देने वाला व्यक्ति ही सच्चा विश्वासी है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். परमेश्वर के लोग हम अधिक ध्यानपूर्वक रहना है। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழுகிறவர்கள், यहोवा पर अपना भरोसा रखने वाले, இவர்கள் இந்த சிலையை வணங்காத காரணத்தினால் ये जवान लड़के उस मूर्ति के सामने दंडवत न करने के कारण எரிகிற சூளையை 7 மடங்கு அதிகரித்து दतकते हुए आग के भट्टे को 7 गुना अधिक बढ़ा दिया। அவர்கள் கையை கால் எல்லாம் கட்டி उनके हाथ और पैर को बांधकर 7 மடங்கு அதிகமாக எரிந்து கொண்டிருக்கிற சூளை நடுவே தூக்கி போட்டு போட்டார்கள். 7 गुना अधिक किया गया और दतकते हुए भट्टे के बीच में उनको फेंक दिया गया। சூளையின் வெப்பம் அதிகமாக இருந்தபடினாலே उस भट्टे की उष्णता अधिक होने के कारण தூக்கி கொண்டு போனவர்கள் செத்து போனார்கள். जो लोग उनको आग में फेंकने उठा दिए गए वो लोग मर गए। சூளைக்குள்ளே போடப்பட்டவர்கள் लेकिन जो कोई भट्टे के अंदर फेंक दिए गए, கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने उनको देखा। என் மேல் வைத்த நம்பிக்கையினாலே, मुझ पर रखा हुआ भरोसा के कारण, என் மேல் வைத்த நம்பிக்கையினாலே मुझ पर रखा हुआ आधार के कारण கர்த்தரை விடுவிப்பார். परमेश्वर मुझे छुड़ाएगा। கர்த்தரை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்லை भले ही वो परमेश्वर हमको न भी छुड़ाए, என்று சோதனைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து परीक्षा के लिए अपने आप को समर्पण करते हुए நெருப்பு சூளைக்குள்ளே நடந்து வந்திருக்கிறார்கள். अब आग की भट्टे में फेंक दिए गए हैं। கர்த்தர் தம்முடைய தூதனை சூளைக்குள்ளே அனுப்பினார். परमेश्वर का दूत को यहोवा ने वहां पर भेजा। அவருடைய கைகளிலே கால்களிலே கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போனது. उनके सारे हाथ और पैर के बंधन को तोड़ दिया। விடுதலையோடு கூட 4 பேர் சேர்ந்து தீச்சூளைக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ये तीनों चारों जो है आग के बीच में भटक रहे हैं। அல்லேலூயா. हालेलुया। ராஜா பார்க்கிறார், राजा ने देखा, 3 பேரை எல்லாம் தூக்கி போட்டோம். मैंने तो केवल 3 ही पुरुष को डलवाया था। இப்பொழுது 4 பேர் எரிகிற அக்கினி நடுவிலே
விடுதலையோடு கூட உலாவிக் लेकिन கொண்டிருக்கிறார்கள். अभी तो मैं देख रहा हूँ कि 4 पुरुष आग के बीच में टहल रहे हैं। அவர்கள் வஸ்திரம் கருகி போகவில்லை, उनका वस्त्र जल नहीं गया, அவருடைய தலைமயிர் கருகி போகவில்லை, उनकी बाल तक नहीं जला, அவர்கள் மீது அக்னியின் வாசனை கூட வீசவில்லை. उन पर कोई आग की सुगंध भी ना आई। ராஜா பார்க்கிறார், राजा ने देखा இவ்விதமாய் விடுவிக்கக்கூடிய தேவன் வேற தேவன் இல்லை. इस प्रकार का छुड़ाने वाला परमेश्वर और कोई भी नहीं है। சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிற தேவனை தவிர வேற தேவன் இல்லை. सत्रह मेषक अबेदनेगो की आराधना करने वाला परमेश्वर के अलावा और कोई परमेश्वर नहीं। எல்லாரும் அவரைத்தான் ஆராதிக்க வேண்டும். सब कोई उसी को आराधना करे। அவருக்கு விரோதமாய் பேசுகிற யாராய் இருந்தவர்களுடைய வீடு எருக்கலமாய் மாற்றப்படும். उसके विरोध जो कोई अपना जीव चलाता है उनका घर आग की भट्टा हो जाएगा। தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தரை நம்புவாயானால் यदि परमेश्वर यहोवा पर तुम भरोसा रखोगे, வாழ்க்கை கர்த்தருக்குள் வேரூன்றி கட்டப்பட்டிருக்குமேயானால் यदि तुम्हारा जीवन में जड़ ये मसीह में लगाया गया हो, எப்பேற்பட்ட சோதனையாய் இருந்தாலே किसी भी प्रकार की समस्या क्यों न हो, அந்த சோதனையை தேவனுடைய பிள்ளை நீ நின்று கடி கொடுக்க வேண்டும். और परीक्षा के बीच में भी खड़े होकर फल देना है। நினைக்க கூடாது, सोचना नहीं ஏன் இந்த சோதனை வாழ்க்கை வந்தது என்று நினைக்க கூடாது. मेरे जीवन में ऐसी सब क्यों परीक्षा हो रही है, ये सोचना नहीं। சோதனையின் முடிவிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். लेकिन परीक्षा के अंत में परमेश्वर यहोवा की नाम महिमा होगी। சோதனையின் முடிவிலே கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். समस्या के अंत में यहोवा परमेश्वर का नाम महिमा होगा। மற்றவர்கள் சொல்லலாம், भले दूसरे लोग बोल सकते हैं இவர்கள் கர்த்தரை தானே நம்பி இருந்தார்கள், இவர்களுக்கு ஏன் இந்த நிலைமை? ये लोग तो केवल यहोवा पर भरोसा रखे थे, फिर इनके साथ ऐसा क्यों हुआ? இவர்கள் கர்த்தரை தானே நம்பி இருந்தாங்க, ये लोग तो केवल यहोवा पर ही भरोसा करते थे, கர்த்தர் ஏன் இவங்களை கைவிட்டார்? इनको परमेश्वर ने क्यों हाथ छोड़ दिया? மற்றவர்கள் கேள்வி கேட்கல. भले दूसरे आपको देखकर प्रश्न पूछ सकते हैं, தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. लेकिन परमेश्वर के लोग बिल्कुल चिंता नहीं करना। இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும்போது हमारा यीशु मसीह जब क्रूस पर मारा गया, ஜனங்கள் இயேசுவை பார்த்து இப்படி சொன்னார்கள், लोग भी यीशु को देखकर ऐसे ही कहे, பிதாவானவர் ஏன் இவரை கைவிட்டார்? क्यों पिता ने इसे हाथ छोड़ दिया? சிலுவை மரணத்துக்கு இந்த பிதாவானவர் இயேசுவை தப்பித்துக்க கூடாதா? क्या क्रूस की मृत्यु से पिता अपने बेटे को बचा नहीं सकता था? இயேசுவே உலகம் அப்படிதான் சொல்லிச்சு. यीशु को देखकर ये दुनिया के लोगों ने वही कहा था। கர்த்தரை நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில சோதனை வரும்போது உலகம் அப்படிதான் சொல்லு. जब परमेश्वर के लोगों के जीवन में समस्या होती है तो दुनिया के लोग वैसा ही कहेंगे, சோதனை முடிவிலே தேவன் ஜெயத்தை தருவார். लेकिन समस्या के अंत में परमेश्वर आपके जीवन में जय देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிறவர்கள் जो कोई यहोवा परमेश्वर अपना भरोसा रखते हैं, அவர்கள் கனி கொடுக்கிற மக்களாய் இருக்கிறார்கள். वो फल देने वाले जीवन होता है। மாத்திரமல்ல, केवल वो नहीं, வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं எசேக்கியா என்ற ஒரு ராஜா இருந்தார். हिजकिय्याह नामक एक राजा था। அந்த ராஜாவுடைய வாழ்க்கையில் பெரிய சோதனை. उस राजा के जीवन में भी बहुत बड़ी परीक्षा पड़ी। அந்த ராஜாவுடைய வாழ்க்கையிலே उस राजा के जीवन में அசீரிய ராஜா இஸ்ரவேல் ராஜாவை யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவை சுற்றிலும் வளைந்து கொண்டார்கள். अरामी राजा के लोग जो थे वो सब हिजकिय्याह राजा को चारों तरफ से घेर लिए। எசேக்கியா சொல்லுகிறார், हिजकिय्याह कहता है, நான் குற்றம் செய்தேன், मैंने दोष किया, என் மேல் சுமத்தக்கூடிய காரியம் எது இருந்தாலும் சரி, எனக்கு என் மேல் சுமத்தவும், मुझ पर जो भी दंड आना है वो मुझ पर आने दो, நான் அதை தந்து விடுகிறேன், मैं उसे पाने के लिए तैयार हूँ, நீ என்னை விட்டு விடு. मुझे छोड़ दो। அந்த அசீரியாவின் ராஜா தூதர்களை அனுப்பி लेकिन अरामी राजा ने अपने वृद्धों को भेजकर என்னென்னலாமோ கேட்கிறார். क्या 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 कुछ पूछता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளில் வைத்திருந்த பொன்னை எல்லாம் கலச்சி கொடுத்து விட்டார். हिजकिय्याह राजा ने जो भी मंदिर के द्वार पर लगाए गए थे सारे सोनों को उठाकर उनके हाथ में दे दिया। 2:18 அதிகாரம் வீட்டு போய் வாசி. दूसरे राजाओं की पुस्तक 18वां अध्याय घर जाकर पढ़िए। தேவனுடைய ஆலயத்தின் வாசல்ல உள்ள பொன்னெல்லாம் கலச்சி கலச்சி கொடுத்துட்டாரு. जो भी मंदिर के दरवाजे में जो भी सोना लगाया गया था सब सोना निकाल कर उनके हाथ में दे दिया। எல்லாம் கொடுத்த பிறகு சத்துருக்கள் போகவில்லை. सब कुछ देने के बाद भी शत्रु नहीं गए। எக்காலமா பேசுறான். बड़े हंस हंस कर बात ஜனங்களை பார்த்து करने சொல்லுகிறான், लोगों से कहने लगा, கர்த்தர் உங்களை விடுவிப்பார், परमेश्वर तुमको छुड़ाएगा, கர்த்தர் உங்களை விடுவிப்பார் यहोवा परमेश्वर तुमको छुड़ाएगा। என்று இந்த எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். ऐसी बोलकर ये हिजकिय्याह तुमको यहोवा पर भरोसा कराएगा। எசேக்கியாவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதிருங்க. लेकिन तुम हिजकिय्याह की बात नहीं मानो। சொல்லிக் கொடுக்கிற ஜனங்களுக்கு ऐसे लोगों को सिखाता है। ராஜாவுக்கு கட்டளை கொடுப்பானால் ராஜபாரத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தாக வேண்டும். यदि
राजा कोई आज्ञा दे तो जरूर उस प्रजा के लोग उनकी पालन करना है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தர் நமக்கு ராஜாவா இருக்கிறார். हमारा परमेश्वर हमारा राजा है, அவர் நமக்கு சில கட்டளைகளை தரும்போது அதற்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். लेकिन वो हमको कोई आज्ञा दे तो उसे अवश्य पालन करना है। உலகத்தில் ஒரு மனுஷன் ராஜாவா இருப்பானானால் इस दुनिया में यदि कोई व्यक्ति राजा हो, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது. जहाँ पर राजा का आज्ञा होगी वहाँ पर अधिकार भी होता அந்த है, அதிகாரத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்பட்டாக और வேண்டும். उस अधिकार का प्रजा पालन करना है। ஆனால் அசீரியா ராஜா लेकिन अश्शूरिय राजा தன்னுடைய ஊப்பர்களை வரவழைத்து अपने वृद्धों को बुलाया, எசேக்கியா ராஜாவின் ஜனங்களை பார்த்து हिजकिय्याह राजा के लोगों से देखकर कहा, எசேக்கியா ராஜாவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாதிருங்கள். तुम हिजकिय्याह राजा की बात नहीं मानो, அவனுடைய ஜீவன தேவன் மேல் நம்பிக்கை வைக்க சொல்லுவார். वो तुमको जीवित परमेश्वर पर अपना भरोसा रखने को कहेगा, அவன் வார்த்தைக்கு நம்பாதீர்கள். उसकी बातों पर बिल्कुल भरोसा नहीं करो। எவ்வளவு ஏளனமாய் சொல்லிக் கொடுக்கிறார். देखो कितनी नीच भरी बातें सिखाता है। தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? परमेश्वर के लोग हम ये आज के दिन हम कैसे हैं? வேதத்துல வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं, இத்தனை வார்த்தைகளை எசேக்கியா கேள்விப்பட்ட போது जब हिजकिय्याह ने इतनी सारी बातों को सुना, அவன் சொல்ல கேட்காதீங்க, அவன் கர்த்தர் நம்ப சொல்லுவான், வார்த்தை கேட்காதீங்க. जब उसका विरोधी शत्रु ने कहा कि तुम हिजकिय्याह की बात मत मानो, वो तुमको परमेश्वर यहोवा पर भरोसा रखने को कहेगा, இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்றத கேட்டு ஜனங்கள் வந்து ராஜாவுக்கு போய் சொல்றாங்க. ये सब लोग सुनकर राजा के पास आके बताते हैं। வேதத்துல வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं, எசேக்கியா அந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட போது जब हिजकिय्याह ने ये सारी बात सुनी, தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு अपना वस्त्र को फाड़ लिया ரெட்டுடுத்தி और टट्टा ओढ़कर, தேவ சமூகத்துல போய் முககுப்புற விழுந்து टाट ओढ़कर यहोवा के सम्मुख में जाकर गिर गया அங்க அழுதான். और रोने लगता है। கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. वहां पर परमेश्वर का वचन आता है। ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா கர்த்தருடைய வார்த்தை வந்தது. यशायाह भविष्यद्वक्ता के द्वारा वहां पर परमेश्वर का वचन आ पहुंचा। கர்த்தர் பேசுகிறார். परमेश्वर ने उससे कहा, அவன் இந்த நகரத்துக்கு பிரவேசிப்பதில்லை. वो तेरे देश के भीतर नहीं प्रवेश करेगा, அவன் இந்த நகரத்துக்கு பிரவேசிப்பதில்லை. वो इस देश के भीतर प्रवेश नहीं करेगा। உன்னை ரட்சிக்கும்படியாக உன்னை காக்கும்படியாகவே तेरी रक्षा करने के लिए और तुझे छुड़ाने के लिए தாவீதின் தேவன் இந்த நகரத்தின் மீது ஆதரவாய் இருப்பார். दाऊद का परमेश्वर यहोवा इस देश पर अपना रक्षा रखेगा। தாவீதின் தேவன் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பார். दाऊद का परमेश्वर यहोवा इस देश का आधार बनेगा। தேவனுடைய பிள்ளை உன் வார்த்தைகளை அற்பமாய் நினைக்கிற மக்கள் மத்தியிலே तेरी बातों को जो तुच्छ मानते हैं इन लोगों के बीच में, உன் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று சொல்லி மற்றவரை தடுத்து நிற்கிற மக்களுக்கு மத்தியிலே जो लोग दूसरे से कहते हैं कि इसकी बात मत मान और रोक रहे हैं, இப்படிப்பட்ட சோதனை மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலே, भले तुम ऐसी एक परीक्षा में जी रहे हो, இப்படிப்பட்ட சோதனை மத்தியிலே உறுதியாக நிலைத்திருந்தாலே, भले ऐसी समस्या में तुम बने हो, கர்த்தர் உறுதியான வாக்கை பார்க்கிறார். परमेश्वर यहोवा तुम्हारा ट्रूड जीवन को देखता है। சத்துரு எவ்வளவு சூழ்ந்து வந்தாலே भले शत्रु तुमको कितनी ही घेर ले, கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. वो इस देश के भीतर प्रवेश न होगा, உன்னை காக்கும்படியாகவும் உன்னை ரட்சிக்கும்படியாகவும் तेरी रक्षा करने के लिए और तुझे छुड़ाने के लिए உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். तेरा परमेश्वर यहोवा तेरे संग है। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மனுஷர் உன்னை நிந்திக்கிறார், भले मनुष्य तुम्हारी निंदा करे, மனுஷர் உன்னை தூசிக்கிறார், भले मनुष्य तेरी अपमान करे, மனுஷர் உன் வார்த்தைகளை அற்பமாய் நினைக்கிறார், भले मनुष्य तुम्हारी बातों को तुच्छ जाने, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காண்பிக்கிறார். भले तुम्हारी बातों को न माने, அவர்கள் நம்மை மேற்கொள்வார்களோ என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டாம். लेकिन परमेश्वर के लोग ये सोचकर बिल्कुल डरना नहीं कि क्या वो मुझ पर प्रबल हो जाएंगे। பயப்பட வேண்டாம். मत डरो, உங்களை ரட்சிக்கும்படியாகவும் காக்கும்படியாகவும் கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். तुम्हारी उद्धार करने के लिए, रक्षा करने के लिए यहोवा परमेश्वर तुम्हारे संग है। உங்கள் பகைஞர்கள் உங்களை மேற்கொள்வதில்லை. आपके शत्रु जो है तुम पर प्रबल न होंगे, உங்கள் பகைஞர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிப்பதில்லை. तुम्हारे शत्रु तुम्हारे जीवन में प्रवेश नहीं कर पाएंगे। கர்த்தர் எசேக்கியாவை உறுதிப்படுத்தினார். परमेश्वर ने हिजकिय्याह को धैर्य किया, எசேக்கியாவை தைரியப்படுத்தினார். हिजकिय्याह को धैर्य किया। அதே எசேக்கியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, उसी हिजकिय्याह के बारे में लिखा गया है, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே अपना परमेश्वर यहोवा पर रखा हुआ भरोसा के कारण எசேக்கியாவை போல ஒரு மனுஷன் எசேக்கியாவுக்கு முன்னமில்லை, எசேக்கியாவுக்கு பின்னமில்லை. हिजकिय्याह
हिजकिय्याह के समान कोई राजा या कोई व्यक्ति हिजकिय्याह के पहले भी नहीं था, हिजकिय्याह के बाद भी नहीं था। அவ்வளவு ஒரு நம்பிக்கை எசேக்கியா ஆண்டவர் மீது வைத்திருந்தார். इतना भरोसा हिजकिय्याह यहोवा पर रखा था। இன்னும் அந்த அதிகாரத்துக்கு வரும்போது यही जब आता है, இந்த எசேக்கியா வியாதிப்பட்டார். ये हिजकिय्याह बीमार हुआ। வியாதிப்பட்ட போது जब बीमार हुआ तब भी அந்த வியாதி மத்தியிலே எசேக்கியா பரிகாரியை தேடவில்லை. उस बीमार में भी वो जाकर किसी इलाज करवाने वाले को नहीं ढूंढा। பரிகாரியை தேடாமல் கர்த்தருடைய சமூகத்தில் அழுகிறார். किसी परिहार्य को न ढूंढते हुए परमेश्वर के पास जाकर रोता है। கர்த்தரை நம்பின எசேக்கியா जो व्यक्ति यहोवा पर भरोसा रखता है, வியாதி நீங்கி விடுதலையானார். वो अपनी बीमारी से चंगाई पाया। அதே சூழ்நிலை ஆசா என்கிற ராஜாவை குறித்து வாசிக்கிறேன். उसी तरह और एक राजा के बारे में पढ़ते हैं जिसका नाम है आसा। ஆசாவுடைய கால்களில் வியாதி வந்தது. आसा के पैर में भी एक बीमारी हुई। ஆசா தன் தேவனை நம்பாமல் आसा अपनी परमेश्वर पर भरोसा न रखते हुए தன் வியாதியிலே பரிகாரியை தேடி போனபடினாலே अपना बीमारी में किसी परिहार्य को ढूंढ कर गया, इसलिए தன் வியாதியிலே வைத்தியரை தேடி போனபடினாலே वो अपनी बीमारी से वैद्य के लिए ढूंढ कर गया, इसलिए தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போனது. उसके जीवन में परमेश्वर का आशीर्वाद रोका गया। கர்த்தருடைய விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. परमेश्वर की छुटकारा नहीं पा सका। இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். आज के दिन हमारा भरोसा यहोवा पर होना है। நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். हमारा भरोसा यहोवा पर होना है। நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் यदि भरोसा यहोवा पर हो, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கை கர்த்தருக்காய் கனி கொடுக்கு. हमारा जीवन यहोवा के लिए फलदायक बन जाएगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்தில் அநேக சம்பவங்களை நாம் வாசிக்க முடியும். पवित्र शास्त्र में कई घटनाएं पढ़ सकते हैं, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை முடிக்கிறேன். लेकिन फिर भी मैं समाप्त करती हूँ। கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் போது जब हम यहोवा पर भरोसा रखते हैं, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். आपके जीवन में परमेश्वर अपना सामर्थ प्रकट करेगा। யோபுடைய வாழ்க்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். अय्यूब के जीवन के बारे में पढ़ते हैं। யோபுடைய வாழ்க்கையிலே சோதனையின் காற்று வீசுகிறது. अय्यूब के जीवन में भी परीक्षा की हवा बहने लगी। அந்த சோதனையின் காற்று யோபுடைய வாழ்க்கையிலே பலவிதங்களில் நஷ்டத்தை உண்டாக்கியது. परीक्षा की हवा जो है अय्यूब के जीवन में कई प्रकार के नष्ट उत्पन्न की। அவனுடைய மனைவி, நண்பர்கள், வேலைக்காரர்கள் எல்லாரும் போனார்கள். उसके पत्नी, नौकर, नौकरानियां, सेवक, सेविकाएं सब उसे छोड़कर चले गए। எல்லாரும் தூசித்தார்கள். सब कोई उसकी निंदा किए। अब வேதத்தில் வாசிக்கிறோம். पवित्र शास्त्र में पढ़ते हैं, யோபு தன் உத்தமத்தில் உறுதியாய் இருந்தார். लेकिन अय्यूब अपनी कराई में बना हुआ था। யோபு தன் உத்தமத்திலே உறுதியாய் இருந்தார். अय्यूब अपनी कराई में बना हुआ था। தேவனுடைய பிள்ளைகள் சோதனைகள் வரும்போது சோதனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். परीक्षा जब आपकी ओर आती है तो परीक्षा को बड़े आनंद से स्वागत कीजिए। சோதனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவது எளிது. केवल बोलना तो बड़ा आसान है, आनंद से स्वागत करना है, ஆனால் சோதனைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வது கடினமான ஒரு காரியம். लेकिन परीक्षा को आनंद से स्वागत करना बड़ा ही कठिनाई है। ஆனால் நமக்கு முன்பாக வாழ்ந்து கடந்து சென்ற பரிசுத்தவான்களை நினைவு கூறும்போது लेकिन जब हमसे भी पहले जो गुजरे हुए पवित्र संत लोगों की जीवन को जांच कर देखते समय பக்தர்கள் சொல்லுகிறார்கள், भक्त लोग कहते हैं, கிறிஸ்துவின் நாமத்துக்காக मसीह के नाम के लिए நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினாலே हम अपमान होने के लिए पात्र बने हैं, इसलिए நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்று हम சொல்கிறார்கள். आनंद मनाते हैं करके कहते हैं। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சோதனைகளிலும் நிந்தைகளிலும் அவமானங்களிலும் சந்தோஷப்பட்டார்கள். परीक्षा में, निंदा में, अपमान में आनंदित हुए, சந்தோஷப்பட்டார்கள். आनंदित हुए। இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. यीशु मसीह के बारे में लिखा गया है, இயேசு கிறிஸ்து यीशु मसीह भी அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். अपमान को न मान लेते हुए क्रूस को उठाया। அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். उसने अपमान की ओर ध्यान न दिया बल्कि क्रूस उठाया। சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட சின்னம் என்று கருதினார்கள். पर क्रूस को एक श्राप का चिन्ह माना जाता था। இந்த சிலுவை ஒரு சபிக்கப்பட்ட சின்னமாய் இருந்தது. ये क्रूस एक श्राप का चिन्ह माना जाता था। அதிலே கண்டவர்களை அடித்து கொன்றார்கள். उस क्रूस पर चोरों को लटकाया जाता था। சாபமான மனிதர்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். श्राप भरे व्यक्तियों को मारकर वहां पर लटकाया जाता था। அந்த சிலுவையிலே ஒரு மனுஷன் அடித்து கொல்லப்படுவானானால் यदि कोई व्यक्ति क्रूस पर मारा गया हो, அவன் அவமானப்படுத்தப்படுகிறான். वो अपमान किया जाता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, लेकिन पवित्र शास्त्र में कहता है, இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாசத்தில் ஒரு செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்தார். यीशु मसीह हमारा पिता परमेश्वर की दाहिनी ओर एक लाडला पुत्र बनकर बैठा हुआ था। பிதாவின் வலது பாசத்தில் செல்ல பிள்ளையாய் வீற்றிருந்த இயேசு கிறிஸ்து पिता परमेश्वर के यहाँ दाहिने और लाडला पुत्र के समान जो विराजमान था, அவமானத்தை எண்ணாமல் अपमान को सहते हुए சிலுவையை
சகித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. क्रूस को उठा लिया बोलकर लिखा गया है। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உத்தமத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும். अपनी खराई में बने रहना है, சோதனையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். परीक्षा को आनंद से स्वागत करना है। அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுரு இவர்கள் தங்கள் வாழ்க்கையை சொல்லும்போது प्रेरित पौलुस और पतरस अपने जीवन में इस प्रकार कहते हैं, நாங்கள் கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் அவமானப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தபடினால் हम मसीह के नाम के निमित्त अपमान उठाने के योग्य होने के कारण அந்த அவமானத்தை நாங்கள் சந்தோஷமாக எண்ணுகிறோம். उस अपमान को हम आनंदित होकर मान लेते हैं। கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள். मसीह के नाम के निमित्त यदि आप अपमान किए जाते हो, தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்படக்கூடாது. परमेश्वर के लोग चिंता न करें। நமக்கு மனசாட்சி தெரியும். हमारा विवेक में हम जानते हैं எது நிமித்தமாய் அவமானப்படுகிறோம். किसके कारण हम अपमान किए जा रहे हैं। கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் அவமானப்பட்டால் मसीह के नाम के निमित्त यदि अपमान किया जा रहे हैं, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட तो வேண்டும். परमेश्वर के लोग आनंद मनाना है, சந்தோஷப்பட வேண்டும். आनंद मनाना है। அநேகர் நினைக்கிறார்கள். आज कई लोग सोचते हैं, சில பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். कुछ बच्चों को सिखाते भी हैं, சிஸ்டருக்கு அதிகமா பேசாத. सिस्टर जी के पास ज्यादा बात नहीं करना, பேசாத. बात मत कर, ஏன்னா அவங்கள போல மாத்திடுவாங்க. क्योंकि वो तुमको भी उनके समान बदल देंगे। தேவனுடைய பிள்ளைகள் மனசு கஷ்டமான ஒரு காரியம். ये सारी बातें मन को दुख देती हैं, ஆனாலே लेकिन கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்படுகிறதுனால मसीह के नाम के निमित्त निंदा किए जाते हैं। इसलिए கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் வரும்போது जब मसीह के नाम के निमित्त कोई अपमान भरी बातें हमको सहना पड़ता है, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறோம். उसे आनंद से स्वीकार लेते हैं। சகோதரி சொன்னார்கள், एक बहन ने इस प्रकार कहा, நான் ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். मैंने बपतिस्मा तो ले लिया, நான் ஞானஸ்நானம் எடுத்த ஒரே காரணத்துக்காக मैंने बपतिस्मा लिया इस एक कारण से, ஒரு வாழ்க்கையில் ஒரு சத்துரு வந்தது. उसके जीवन में एक शत्रु आया, ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில் சத்துருவை எழுப்பி கிண்டி செய்ய ஆரம்பித்தான். एक भाई के जीवन में एक शत्रु के रूप में क्रिया करने लगा। அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஸ்திரீ अभिषेक पाई हुई वो बहन வாயினால் சொல்கிறார்கள், वो अपनी मुंह से बोलती है, ஞானஸ்நானம் எடுத்து விட்டேன். मैंने बपतिस्मा तो ले लिया, என்னுடைய கையை ஞானஸ்நானம் எடுத்தபோது கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. मेरा हाथ जो है बपतिस्मा में बपतिस्मा लेते समय वहां पर क्रूस पर मारा गया, ஆனபடினால இந்த கையை என்னால் தூக்க முடியவில்லை. इसलिए मैं इस हाथ को उठा नहीं पा रही हूँ। ஞானஸ்நானம் மட்டும் எடுக்காதிருந்தேனானால் यदि सिर्फ बपतिस्मा न ली होती, இன்னைக்கு இவனை சும்மா விட்டுருக்கனா? क्या आज के दिन में इसको छोड़ देती? கை துரு துருன்னு வருது. मेरा हाथ जो है कांप रहा है, 4 இழுப்பு இழுத்துருவேன். 4 बार मैं खींचती। தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் வாயிலிருந்து வருகிற வார்த்தை. विश्वासी लोगों के मुंह से निकलने वाली बातें। ஞானஸ்நானம் எடுப்பது சரீரத்தை தண்ணிக்குள்ள முக்கி எடுப்பது அல்ல. बपतिस्मा लेने का मतलब शरीर को पानी में डुबाना नहीं। ஞானஸ்நானம் எடுத்திருந்தாலே भले बपतिस्मा लिया भी हो, உள்ளான மனுஷன்ல ஒரு மாற்றம். अंदर के मन में एक परिवर्तन। உள்ளான மனசு சொல்லுகிறது, अंदर का मन क्या कहता है? ஞானஸ்நானம் மாத்திரம் எடுக்கட்டினா என் கை துரு துருன்னு வருது, 4 இழுப்பு இழுத்துருவேன். यदि बपतिस्मा न लिया होता तो मेरा हाथ जो तुर-तुर हो रहा है इसे मैं 4 बार खींचता। ஞானஸ்நானம் எடுத்து என்ன தெரியும்? बपतिस्मा लेने से क्या फायदा? உள்ளான மனுஷன்ல மாற்றமில்லை. मन की अंदराई में कोई फर्क नहीं। வேதம் சொல்லுகிறது, पवित्र शास्त्र कहता है, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் எடுத்த எத்தனை பேரோ जो भी व्यक्तियां मसीह में बपतिस्मा लिए हैं, அத்தனை பேரும் நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். तुम सब मसीह को धारण कर लिए हो। ஞானஸ்நானம் எடுத்த அத்தனை பேர் கிறிஸ்து இயேசுவை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். जिन्होंने भी बपतिस्मा ले लिया है सब मसीह को धारण किए ஒரு हैं। வஸ்திரத்தை தரித்திருக்கும் போது जब किसी वस्त्र को पहन लेते हैं, நம்மை பார்க்கிறவர்கள் வஸ்திரத்தை பார்க்கிறவர்கள் எல்லாம் நம்முடைய சரீரத்தை பார்ப்பதல்ல. हमें देखते समय वस्त्रों को देखते हैं बल्कि शरीर को नहीं। அதுபோல கிறிஸ்துவானவர் நம்மை தரித்துக் கொண்டிருக்கிறார். उसी तरह परमेश्वर मसीह ने हमको धारण कर लिया है, கிறிஸ்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். मसीह हमको घेर लिया है। தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் அவமானப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் சம்பவித்தாலே मसीह के नाम के निमित्त अपमान करने वाली बातें भी हम पर आ घेरे। எவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், जिसका जीवन मसीह पर भरोसा रखा गया है, எவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவிலே வேரூன்றப்பட்டிருக்கிறதோ जिसका जीवन मसीह में जड़ लग गया है, இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் சந்தோஷமாக ऐसी ஏற்றுக்கொள்வார்கள். अवस्था को वो बड़े आनंद से मान लेंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வார்த்தையை மற்றவர்கள் மதிக்காமல் போனாலே भले परमेश्वर के लोग आज के दिन हमारी बातों को कोई माने या ना माने, தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டும். आनंदित होकर मान लेना है, கிறிஸ்துவின் நிமித்தம், क्योंकि मसीह के निमित्त, கிறிஸ்துவின் நிமித்தம்
நிமித்தம் मसीह के निमित्त பவுல் சொல்லுகிறார் அவரிடத்திலே पौलुस किसी जगह पर कहता है இந்த இடத்துக்கு பிரயாணமா போக வேண்டாம் मुझे इस जगह पर यात्रा नहीं करना है இந்த பிரயாணத்துல நமக்கு ஒரு பெரிய அழிவு இருக்குது इस यात्रा में बहुत बड़ी नुकसान है அப்படினால இந்த இடத்துக்கு போக வேண்டாம்னு சொன்னாரு इसलिए इस जगह पर नहीं जाना है करके कहा வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा गया है கப்பலை ஓட்டுகிற மாலுமி जो जहाज चलाता है वो कप्तान நூற்றுக்கதிபதியின் வார்த்தையை நம்பினாரே அல்லாமல் सूबेदार की बात केवल माना பவுலினால் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை बल्कि पौलुस के द्वारा बताया गया वो परमेश्वर की बातों को नहीं माना நூற்றுக்கதிபதி மாலுமியின் வார்த்தையை நம்பினார் सूबेदार की बात को केवल कप्तान ने भरोसा रखा பவுல் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை நம்பவில்லை लेकिन पौलुस के द्वारा बताई हुई बातों को नहीं माना கப்பல் புறப்பட்டு போகிறது अब ये जहाज निकल पड़ा குறிப்பிட்ட தூரம் போகும்போது कुछ दूर तक पहुंचा கடல் ஒரு பெரிய காற்று वहां पर समुद्र में बड़ी हवा बहने लगी கப்பல் உடைந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய சோதனை ऐसी तूफानी हवा की लग रहा था कि जहाज भी टुकड़े टुकड़े हो जाएंगे இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில ऐसी खराब अवस्था में கர்த்தருடைய தூதன் கப்பல்ல வந்து பவுலோடு பேசுகிறார் स्वर्गदूत आकर पौलुस से बात करने लगा பவுலே நீ பயப்படாதே ए पौलुस तुम मत डर பொருள் நஷ்டமே அல்லாமல் கப்பல் நஷ்டமே அல்லாமல் பிராணசேத ஒன்று உண்டாகாது वस्तुओं की नष्ट और जहाज की नष्ट के अलावा कोई प्राण नष्ट न होगी கர்த்தருடைய தூதன் வந்து சொன்னார் स्वर्गदूत ने वहां पर आकर कहा கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப வேண்டும் परमेश्वर के लोग परमेश्वर की बातों पर विश्वास करो பவுலுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனமற்று போயிருந்தான் நூற்றுக்கதிபதி सूबेदार जो था वो पौलुस की बातों को मानने के लिए उसे मन नहीं था கர்த்தருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்கவில்லை என்று பவுல் வருத்தப்படவில்லை लेकिन पौलुस ने कभी चिंता नहीं किया कि मेरी बातों को सूबेदार ने नहीं माना நஷ்டம் வந்தது जब तकलीफ आई பவுலுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நஷ்டம் வந்தது पौलुस की बातों को न मानने के कारण नष्ट हुई அழிவு வந்தது वहां पर नुकसान हुई ஏன் சொல்ல கர்த்தரை என் மூலமா பேசுற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியாததால் அழிவு வந்தது என்று சொல்லவில்லை लेकिन उसने ये नहीं कहा कि मेरी बातों को न मानने के कारण तुझे नष्ट हुआ தேவனுடைய பிள்ளைகள் பவுல் சொல்லுகிறார் वहां पर पौलुस कहता है தேவன் செய்ய நினைத்த காரியமோ அதுவே நடக்கு परमेश्वर ने जो भी कुछ करने के लिए ठान लिया है वही पूरा होगा இப்போது நீங்கள் பயப்படாதீர்கள் अब भी तुम मत डरो பிராண நஷ்டம் வருவதில்லை केवल प्राण नष्ट न होगी பிராண நஷ்டம் வருவதில்லை प्राण नष्ट न होगी தேவனுடைய பிள்ளைகள் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறார் पौलुस परमेश्वर की बातों को बड़े दृढ़ता से सुनाने लगा எல்லாரும் ஜெபசித்தையோடு கூட இருப்போம் हम सब प्रार्थना के विचार के संग रहेंगे எல்லாரும் ஜெபசித்தையோடு கூட இருப்போம் सब कोई प्रार्थना के विचार के साथ रहेंगे தேவனுடைய பிள்ளைகள் பேதுரு குறித்து अनेक சம்பவங்கள் வாசிக்க முடியும் पतरस के बारे में कई बातें हम पढ़ सकते हैं எல்லா சோதனையின் காலத்திலேயே सभी परीक्षा के समय பேதுரு தைரியமாய் கர்த்தருக்குள் இருந்தார் पतरस बड़े ही दृढ़ था அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது क्योंकि उसका भरोसा यहोवा पर था நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது हमारा भरोसा किस पर है மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பீர்களானால் यदि तुम किसी मनुष्य पर अपना भरोसा रखोगे நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் கைவிடுவார் जो जिस व्यक्ति पर भरोसा रखोगे उस व्यक्ति हाथ छोड़ देगा மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து यदि मनुष्य पर भरोसा रखोगे கர்த்தரை விட்டு வழிவிலகி போனீர்களானால் यदि यहोवा को छोड़कर पीछे हट जाओगे அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது ऐसे मनुष्यों का जीवन श्रापित है करके लिखा गया है அவருடைய சமூகத்திலே கர்த்தரை மூடுவார் परमेश्वर के सम्मुख पर अपनी आंखें बंद करेंगे கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்பேன் यहोवा के सम्मुख में आंखें बंद करेंगे ஆண்டவரே நம்பிக்கை உண்மையிலே இருக்க हे வேண்டும் प्रभु जी मेरा भरोसा केवल आप ही पर हो ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களிலே उद्धार पाया हुआ शुरुआत के दिनों में ஞானஸ்நானம் எடுத்த ஆரம்ப நாட்களிலே जब मैंने बपतिस्मा लिया था तब शुरुआत में அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆரம்ப நாட்களிலே जब मैं अभिषेक पाया था शुरुआत में முழு நம்பிக்கை உண்மையிலே இருந்தது मेरा पूरा भरोसा आप ही पर था என் प्रभु ஆவிக்குரிய ஜீவித்தின் வேர் मेरा आत्मिक जीवन का जड़ அல்லது என் ஆவிக்குரிய ஜீவித்தின் அஸ்திவாரம் मेरा आत्मिक जीवन का नींव உண்மையில் உறுதியாய் போடப்பட்டிருந்தது तुम पर दृढ़ता से डाला गया था எவ்வளவு சோதனைகள் வந்த போதிலே जितनी भी परीक्षाएं எவ்வளவு மனுஷனுடைய நிந்தையான வார்த்தைகள் வந்த போதிலே जितनी भी मनुष्य की निंदा भरी बातें आई ஜனங்களுக்கு மத்தியிலே நான் அவமானப்பட்ட போதிலே बड़े लोगों के बीच में मैं अपमान किया गया ஜனங்களின் வார்த்தை கேவலம் அசட்டப்பட்டின போதிலே बड़े लोग मेरी और गांठ न लगाते थे ஆண்டவரே உமக்குள்ளாய் சந்தோஷமாய் காணப்பட உதவி செய்தீர் फिर भी मैं यहोवा में आनंदित था இன்றைக்கு அது விசுவாசம் எங்கே लेकिन आज के दिन वो विश्वास कहाँ गया இன்றைக்கு நம்பிக்கை எங்கே आज के दिन वो भरोसा कहाँ गया கர்த்தரிடத்திலே अपना கேளுங்க मुंह खोलकर परमेश्वर से पूछिए ஆண்டவரே நம்பிக்கை புதுப்பிக்கப்படட்டும் प्रभु जी मेरी भरोसा फिर से न्यून किया जाए என் விசுவாசம் புதுப்பிக்கப்படட்டும் मेरा विश्वास न्यून किया
अभी सभी अवस्था में, எல்லா சூழ்நிலைகளிலேயே, हर काल में, சோதனை காலங்களிலே परीक्षा के समय भी கர்த்தருடைய மகிமை செலுத்த यहोवा को महिमा देने के लिए ஆண்டவரே கிருபைதாரே प्रभु जी आप मुझे अनुग्रह दीजिए। பேதுரு சொல்கிறார், पतरस कहता है எல்லா காலத்திலே, सभी समय, எல்லா சூழ்நிலைகளிலேயே हर परिस्थिति நம்முடைய में விசுவாசம் நம்பிக்கை தேவனிலே வைக்க हमारा வேண்டும். विश्वास और भरोसा केवल यहोवा पर होना है। நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேல் வைக்கும் போது हमारी परमेश विश्वास और भरोसा केवल यहोवा पर होने पर அப்படிப்பட்டவர்கள் மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறார்கள். ऐसे लोग अपनी महिमा केवल परमेश्वर को ही देते हैं। பேதுரு அதைத்தான் சொன்னார். पतरस ने उसी को कहा, எக்காலத்திலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும் போது हर समय जब यहोवा पर अपना भरोसा रखेंगे, கர்த்தருக்கு மகிமை செலுத்தப்படுகிறது. यहोवा को ही हम महिमा दे चाहते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் கர்த்தருக்கு மகிமை சேர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि तुम्हारे द्वारा यहोवा की महिमा बढ़ते जाए। கர்த்தருடைய மகிமை உண்மையில் வெளிப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि यहोवा की महिमा तेरे द्वारा बढ़ते जाए। இன்றைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் பார்க்கிறார். आज के दिन आपकी भरोसा को परमेश्वर देख रहा है। இன்றைக்கு உன் நம்பிக்கை கர்த்தர் பார்க்கிறார். आज के दिन आपके भरोसा को परमेश्वर देख रहा है। நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமேயானால் यदि आपका भरोसा यहोवा पर हो, தேவனுடைய பிள்ளை நீ கர்த்தருக்காய் கனி கொடுப்பாய். यहोवा के लिए फल दोगे, நீ கர்த்தருக்காய் கனி கொடுப்பாய். यहोवा के लिए फल दोगे। உன் வாழ்க்கை तुम्हारा जीवन, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கை கர்த்தருக்காய் கனி கொடுங்க. तुम्हारा जीवन यहोवा के लिए फल देगा। உன் வாழ்க்கை தண்ணீரில் நாட்டப்பட்ட மரமாய் இருக்கு. तुम्हारा जीवन जल के वृक्ष के किनारे लगाए गए हुए वृक्ष के समान होगा। உன் வாழ்க்கை கால்வாய் ஓரமாக நீர் நாட்டப்பட்ட மரமாய் இருக்கு. तुम्हारा जड़ जो है जल के किनारे लगाए गए हुए समान होंगे। எவ்வளவு பெரிய உஷ்ணமான காற்று வீசினாலே, भले कितनी ही धूप लगे, வாழ்க்கையில் மழை இல்லாமல் பஞ்சம் வந்தாலே, भले सूखा वर्ष हो, कंगाल भी हो, தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கையிலே பச்சையாய் இருக்கிற மரத்தை போல இருக்கு. तुम्हारा जीवन हरे भरे पत्ते से भरा हुआ पेड़ के समान होगा। மழை தாழ்ச்சான வருஷத்திலேயே सूखे वर्ष में भी நீ தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பாய். तुम्हारे पेड़ में सदा फल फलता रहेगा। சோதனை காற்று வீசும் போது परीक्षा की हवा के समय தேவனுடைய பிள்ளை உன் தலைமையில் ஒன்று கூட கருதாத நீ கர்த்தர் பாதுகாப்பாய். तुम्हारे बाल में से कोई भी बाल नहीं कर चढ़ जाएंगे। சோதனைகள் வரும்போது, परीक्षा के समय, கஷ்டங்கள் வரும்போது, नष्ट के समय, மனுஷனுடைய நிந்தனையான வார்த்தைகள் வரும்போது, मनुष्य की निंदावनी बातों के समय, மனுஷனுடைய தூசிக்கும் போது, मनुष्य तेरी अपमान करते समय, மனுஷனுடைய அவமானப்படுத்தும் போது, मनुष्य तेरी निरादर करते समय, மனுஷனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள பணம் வச்சிருக்கும் और போது, मनुष्य तेरी बातों को सुनने से मन न रखते समय, மனுஷன் தலை மீது ஏறி நடக்க வேண்டும் என்று பிரயாசப்படும் போது, और मनुष्य तेरे सिर पर चलने का प्रयास करे, தேவனுடைய பிள்ளைகள் அதற்கு உன்னை ஒப்புக்கொடு. तुम अपने आप को समर्पण करो, சந்தோஷமாய் ஒப்புக்கொடு. आनंदित होकर स्वीकार இயேசு लो। கிறிஸ்து அவமானத்தை எண்ணாமல் यीशु मसीह के अपमान को न जानते हुए சிலுவை சுமப்பதற்கு தன்னை ஒப்புக்கொடுத்தார். क्रूस को उठा लेने के लिए अपने आप को समर्पण किया। சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் शद्रक, मेशक, अबेदनेगो ये तीनों जवानों சோதனையிலிருந்து தப்பும்படியாய் परीक्षा से बचने के लिए சோதனை விட்டு விலகி போகவில்லை. परीक्षा को छोड़कर भागे नहीं, சோதனைக்கு தங்களை ஒப்புக்கொடுத்தார்கள். बल्कि परीक्षा को भाग लेने के लिए समर्पण किए। தேவனுடைய பிள்ளையை ஒப்புக்கொடு. आज के दिन अपने आप को समर्पण எந்த कीजिए। சோதனையா இருந்தாலும் कोई भी परीक्षा हो, சோதனை விட்டு விலகி வகத்தேனாதே. परीक्षा से भागो नहीं। மனுஷனை அற்பமாய் நினைத்தாலே, भले मनुष्य तुझे तुच्छ மனுஷனை माने, குற்றமாய் நினைத்தாலே, भले मनुष्य तुझे अपमान माने, வார்த்தைகள் ஜனங்களுக்கு மத்தியிலே எடுபடாமல் तेरी போனாலே, बातों को भले मनुष्य न माने, தேவனுடைய பிள்ளையை உறுதியாய் நினைத்திரு. तुम स्थिर बने रहो, உறுதியாய் நினைத்திரு. स्थिर बने रहो। கர்த்தர் உன்னை கனி கொடுக்கும் மரமாய் மாற்றுவார். यहोवा परमेश्वर तुझे फलदायक वृक्ष बना கனி देगा। கொடுக்கும் மரமாய் மாற்றுவார். परमेश्वर तुझे फलदायक वृक्ष தேவனுடைய बना மகிமை देगा। உன்மூலமாய் வெளிப்படு. महिमा तुझे तेरे द्वारा உன் प्रकट விசுவாசம் होगी। கர்த்தருக்கு உறுதியாய் और இருக்கட்டும். यहोवा पर सिर होने दो, உன் நம்பிக்கை கர்த்தருக்கு உறுதியாய் இருக்கட்டும். यहोवा पर सिर होने दो। தேவனுடைய பிள்ளை புத்தகத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறாய். बने रहो, புத்தகத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கிறாய். बने रहो। आनंद में तुझी अच्छा परमेश्वर को धन्यवाद करते हैं। కాల వేళగా మీకు నన్ను आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु। இந்த கால வேளையிலே சமூகத்தில் வந்திருக்க தேவனுடைய பிள்ளைகள் इस सुबह के समय भी आपके सन्निधि में आए हुए हर कोई प्रभु जी உலகத்தில் எந்த ஒரு காரியத்தின் மீது நம்பிக்கை வைக்காம इस दुनिया की किसी भी बातों पर भरोसा न रखे, கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து केवल यहोवा पर अपना भरोसा रखते हुए அவருடைய சோதனைகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் जो भी कष्ट आए, समस्या आए, निंदा आए, अपमान आए, आंसू आए, மனுஷனுடைய துக்கப்படுத்தும் வேதனை நிறைந்த வார்த்தைகள் मनुष्यों की दुख और निंदा भरी बातों में भी மனுஷனுடைய தலைமை
మీద ఏరిపోకూడి నాట్కెళ్ళే भले मनुष्य हमारे सिर पर चलने वाले दिन आए, వీళ్ళెல்லாம் కండు వేదనపட்டு దూరమాయి విలగి పోగామే इन सबको देखकर मन में खेदित होकर दुख होकर पीछे न हट जाते हुए, இப்படிப்பட்ட எல்லா காலங்களிலே ऐसी सभी काल अवस्था में எங்களை சந்தோஷமாய் உமக்கு அர்ப்பணித்து வாழ आनंदित होकर आपके लिए अर्पण होकर जीवन को बिताने के लिए आपके समान அவமானத்தை ஒரு பொருட்டாக எண்ணாம अपमान को कोई चीज न मानते हुए சந்தோஷமாய் சிலுவை சுமக்க आनंदित होकर क्रूस उठाने के लिए பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக துணை நிற்கிறார் पवित्र आत्मा जी आप हर एक को अनुग्रह दीजिए और साथ रहिए। கர்த்தருக்காக காணிக்கை கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் परमेश्वर के लिए दान दिए हुए हर एक के हाथ की कमाई को प्रभु जी आप आशीष உம்முடைய कीजिए, நல்ல நாமத்தை आपके மகிமைப்படுத்துங்கள் अच्छे नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தியுடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம் नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே दान करना परमेश्वर यीशु मसीह के नाम से मांगते हैं अच्छे पिता। आमीन।